Very good morning. Good morning. Very good morning. Welcome to Professor Academy and welcome to PGTRB Chemistry class. இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்னுடைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். உங்களுக்கு சிலபஸை பற்றி அந்த அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் பற்றி எல்லா பேசிக்கான இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னை பற்றி சொல்லிட்டு அப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம், அதில் நம்ம என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தி விவேகம். நான் வந்து நெட் அண்ட் செக் கேட் குவாலிஃபைட். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. கிளாஸஸ் நம்ம எப்போதும் போலதான். ஓகேவா? கிளாஸஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எண்ட் ஆஃப் த கிளாஸ் கேட்கலாம். அப்படி இல்லை எனக்கு இடையிலே குட்டி குட்டி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சாட்ல கேட்கலாம். நான் ரிப்ளை பண்ணிட்டு நான் உங்களுக்கு கிளாஸஸ்க்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? வேற என்ன? அந்த உங்களுக்கு வந்து ஒரு எனாஃபான டைம் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் பிஜிடிஆர்பியோடைய சிலபஸ் வந்து பயங்கர ஹெவி. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் உங்களுக்கு போதுமான டைம் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா இந்த போதுமான டைம்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் டைம் ஆக ஆக மறக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கு. அதனால கிராஜுவலா ரிவிஷன் அப்படிங்கறத போடுங்க. உங்களுக்கு யார் நடத்தினாலும் சரி, எவ்வளவு முன்னாடி நடத்தினாலும் சரி, ஒரு கிராஜுவலா ரிவிஷன் வச்சுக்கோங்க. ஒரு லெசன் முடிச்சதுக்கு அப்புறம் அதை ப்ராப்பரா ஒரு டைம் பீரியட்ல வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி பாருங்க. சரியா? அப்புறம் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேட்கலாம். கேட்டதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். மிஸ் யூ. குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ. நான் பேசுறது கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எல்லாருக்குமே நான் பேசுறது ஆடிபிளா இருக்குதானே? குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். ஓகே. ஓகே. அப்ப கிளாஸ்க்குள்ள போலாமா நம்ம? நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா, சோ நான் லாஸ்ட் சிஎஸ்ஐஆர்ல லாஸ்ட் பிஜிடிஆர்பில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நான் ஹேண்டில் பண்ணேன். அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது எப்படி சொல்றதுன்னா, எனக்கு ஒரு முக்காவாசி நேரம் எனக்கு எதுக்கு மட்டுமே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூனிட் ஒன்னுக்கு. யூனிட் ஒன்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பெருசா போயிட்டே இருந்துச்சு. அதனால இந்த வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்தோடனே ரொம்ப பெருசா போக வேணாம். ஏன்னா அதை முடிக்காத மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எனக்கே ஃபீல் ஆயிடுது. ஓகேவா? ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீல் ஆகுறத விட எனக்கே என்னடா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லயே இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வாட்டி வந்து யூனிட் ஒன்னை வந்து இப்பக்கி எடுக்க வேணாம். ஏன்னா அது போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால நான் இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா யூனிட் டூக்கு வந்துட்டோம் நம்ம. ஓகேவா? யூனிட் டூல பாத்தீங்க அப்படின்னா ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? கிளியரா? நீங்க நினைக்கிறோம் யூனிட் ஒன்னு படிச்சாதானே யூனிட் டூ புரியும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா நல்லா படிக்கலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால நம்ம இந்த மாதிரி போலாம். ஆமா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. கரெக்டா? ஏற்கனவே பிஜிடிஆர்பி படிச்சுட்டு அண்ட் இந்த இயருமே இங்க வந்து கண்டினியூ பண்றீங்களே, அவங்க நிறைய பேர் எனக்கு தெரியுது. ஆக்சுவலா அவங்க நேம்லாம் பார்க்கும் போதே என்னால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. எல்லாருக்குமே ஒரு வார்ம் வெல்கம். அண்ட் இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம கிராக் பண்றோம், அதுவும் நம்ம ஸ்டேட் ரேங்க் வாங்குறோம். புதுசா வந்தவங்களுக்கும் நான் அதே தான் சொல்றேன். ஓகேவா? நம்ம வந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். என்னுடைய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு டீம். ஓகேவா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமா கேளுங்க, நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு டீம். ஓகேவா? எண்ட் ஆஃப் த எக்ஸாம் வரையுமே நீங்களும் நானும் ஒரு டீம். எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரேங்கை தூக்கணும்.
ஓகேவா? என் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கா? ஓகே தானே? சரி. சோ இதான் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2ல பர்டிகுலரா ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்டுக்கான சிலபஸ். ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் ஷார்ட்டா ஓஎம்சின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சிந்தசிஸ் பண்றது, பாண்டிங், அதோடைய பாண்டிங் உடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்டிங் எப்படிலாம் வந்து அந்த பாண்டிங்ஸ் இருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்லயே நிறைய இருக்கு. ஆனா நம்மளுக்கு சிலபஸ்ல மூணே தான் கொடுத்து ரெண்டு தான். ஓகேவா? ஆக்சிடேட்டிவ் அடிஷன், ரிடக்டிவ் எலிமினேஷன், இது ரெண்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இது இல்லாம நிறைய இருக்கு ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ல. நம்ம சிலபஸ்ல ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி படிக்க போறோம்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டு படிப்போம். ஓகேவா? ஸோ ஆக்சிடேட்டிவ் அடிஷன்னா என்ன, ரிடக்டிவ் எலிமினேஷன்னா என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் மாதிரி படிச்சோம்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும். அடிஷன், எலிமினேஷன் பேர்லயே வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு சைடு ஆட் ஆகும், ஒரு சைடு எலிமினேட் ஆகும். ஸோ அது நம்ம டேபிள் மாதிரி போட்டு ரியாக்ஷன் எல்லாமே படிக்க போறோம். அண்ட் ப்ரீவியஸா நடந்த எக்ஸாமை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கான ப்ராப்ளம்லாம் பார்க்க போறோம். அடுத்து கேட்டலிசிஸ். ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து கேட்டலிஸ்டா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஹைட்ரஜனேஷனுக்கு, ஹைட்ரோ ஃபார்முலேஷனுக்கு, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, ஆல்டிகைட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அல்கீன் பாலிமரைசேஷன், இதுக்கு எல்லாமே கேட்டலிஸ்ட். ஓகேவா? இதையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா தியரியா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிக்க போறோம். ஓகேவா? அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஜஸ் கிளஸ்டருமே எதுக்குள்ளேயே வந்துரும். இந்த ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் புக்லயே பாத்தீங்க அப்படின்னா கேஜஸ் அண்ட் கிளஸ்டரும் இருக்கு. ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா பை நியூக்ளியர், ட்ரை நியூக்ளியர் இருக்கு. அண்ட் மெட்டல் கார்பனைல் இருக்கு. அதுலயே ஹாலைட் டைப் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போரசின், பாஸ்பசின் வந்து இதுல இருக்காது. நீங்க இதுல எதுல படிக்கணும் அப்படின்னா இன்ஆர்கானிக் புக்ஸ் எது இருந்துச்சு தனியா ஜென்ரல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புக்கை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதுல போரசின், பாஸ்பசின்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து வைஃபைன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகேவா? ஒரு மாதிரி ஒரு ஹெட்செட் மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அடுத்து மியூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. ஜஸ்ட் ஃபாலோ தட். ஓகேவா? ஒவ்வொரு தடவை மீட்டிங்குள்ள வரும்போதும் அந்த வைஃபை டேட்டா மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆடிபிளா இருக்கும். பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஆடிபிளா இல்லைங்கிறீங்க? நான் பேசுறது கேட்கலையா? எல்லாருக்குமே கேட்கலையா? ஆடிபிள் தானே, அப்புறம் ஏன் சில பேருக்கு கேட்கல? ஆ, சரி. ஆடிபிளா கிளியரா இருக்கனா? சரி. ம். சரி. இப்ப எப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தாலும் சரி இல்ல இப்பயுமே சரி, என்ன ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா நம்ம எப்பயுமே யாரை ரெஃபர் பண்ணணும், சில ஸ்டாண்டர்ட் புக்ஸை ரெஃபர் பண்ணணும். உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாலும் சரி, அவங்க எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு தடவை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நம்ம கையில வச்சுக்கணும். சரியா? அதே போல இந்த யூனிட் 2க்கு ரெஃபரன்ஸ் யார சொல்வீங்கன்னு, யாரு இதுவரையும் உங்களுக்கு ஆர்கனோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் புக் யாரு? பிடி குப்தா இருக்கு. ஓகே. அது இல்லாம பிடி குப்தா, ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் ஃபார் பிடி குப்தா, அஜய் குமார். யூகி புக்கா? ஓ, யூகி புக் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். டேர்ம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது கஷ்டம். அஜய் குமார் உங்களுக்கு ஜென்ரலாவே இருக்கும். ஹியூகி, அஜய் குமார், டிடி குப்தா, இது எல்லாமே ஓஎம்சிக்கான ஃபேமஸான புக். ஹவுஸ் கிராஃப்ட். ஓகே. இது என்ன, இது எல்லாத்தையுமே விட அஜய் குமாருக்குனே ஒரு புக் இருக்கு. அஜய் குமார் புக் இருக்கு பாத்தீங்களா? அஜய் குமார், டிடி குப்தா, இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஓஎம்சிக்கு ரொம்ப ஃபேமஸான புக். ஓகேவா? அந்த ரெண்டு புக்ல ஒரு புக்கை நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிறது வந்து அஜய்குமார். என்ன அப்படின்னா பிடி குப்தாவும் நல்லா இருக்கும் அண்ட் அஜய்குமார் நல்லா இருக்கும். அஜய்குமார்ல எனக்கு என்ன பிடிச்சிருக்கும் அப்படின்னா பின்னாடியே வந்து கொஷின்ஸ் இருக்கும்.
கரெக்டா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. டேர்ம் ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். இதுல ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்களே, இந்த 3 கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்கிறோம்னா அஜய்குமார் புக்ல இருந்து. நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கிறோம்னா அந்த கான்செப்ட் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து புக்லயே ஸ்டாண்டர்டா இருக்கும். இந்த மாதிரி டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் எடுப்பாங்க, இந்த மாதிரி டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சில எம்சிக்யூஸ் டைப் அவங்களே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனாலே எனக்கு அஜய்குமார் புக் பிடிக்கும். இல்ல எனக்கு பிடி குப்தா தான் பிடிச்சிருக்கு, நான் அதான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க தாராளமா கோவித்த. ஓகேவா? ஆடிபிளா இல்ல அப்படின்னா ஜஸ்ட் மீட்டிங்ல இருந்து லீவ் ஆயிட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இப்ப எல்லாமே சொல்லியாச்சு, என்னென்ன புக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கறதும் சொல்லியாச்சு. இப்ப கிளாஸ்க்குள்ள போலாம். சரியா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்கனோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி அண்ட் டீட்டெயில்டா நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம். ஓகேவா? எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் டீட்டெயில்டா முடிச்சு நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆக போறோம். ஓகேவா? ஸோ ஆர்கனோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். எதை நம்ம ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம்? இப்போ ஒரு காம்பவுண்ட்ல மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்க, அது என்னன்னு கிளாசிஃபை பண்றாங்க, ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு கிளாசிஃபை பண்றாங்க. ஓகே. இப்ப மெட்டல்னு சொன்ன, மெட்டல்னா எந்த மாதிரி? டிரான்சிஷன் மெட்டல், மெயின் குரூப் மெட்டல், லாந்தனைட் அல்லது ஆக்டினைட் மெட்டல், அது எதுவா வேணா இருக்கலாம். இந்த மெட்டலோட ஒரு கார்பன் பாண்டா இருக்கு அப்படின்னா அந்த மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எல்லாத்தையும் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஆ, அவ்வளவுதான். கிளியர்? இதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். காம்பவுண்ட் தட் கண்டைன் கார்பன் மெட்டல் பாண்ட். இப்ப ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அந்த காம்பவுண்ட்ல மெட்டலுக்கும் கார்பனுக்கும் பாண்ட் இருக்கு அப்படின்னா அந்த காம்பவுண்ட ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு சொல்றோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மெட்டல் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்? அது டி பிளாக் மெட்டலா இருக்கலாம், அல்லது எஃப் பிளாக் மெட்டலா இருக்கலாம், அல்லது மெயின் குரூப் மெட்டலா இருக்கலாம். மெட்டல் எதுவா வேணா இருக்கலாம். அந்த மெட்டலோட கார்பன் பாண்டா இருக்கு அப்படின்னா அது ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஓகே. ஆனா எல்லா மெட்டல் கார்பன் இருக்கக்கூடிய பாண்டும் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் ஆனா கிடையாது. திஸ் இன்க்ளூட் சம் கார்பன் காம்பவுண்ட் which considers a inorganic such as carbides and cyanide. ஸோ இதுல பாருங்களேன், ஆனா சில எக்ஸப்ஷனும் இருக்கு. எல்லா மெட்டல் கார்பன் பாண்டுமே என்ன கிடையாது, ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் கிடையாது. சிலது இன்ஆர்கானிக்கா கூட இருக்கும். இங்க பாருங்களேன், கால்சியத்துக்கும் கார்பனுக்கும் இடையில இங்க பாண்ட் இருக்கு. கால்சியம் அப்படிங்கிறது மெட்டல் அண்ட் கார்பன் அப்படிங்கும் போது சி. சோ மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கு, ஆனா இது என்ன கிடையாது, கால்சியம் கார்பைட். இப்ப இந்த கார்பைட்லாம் வந்து ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே போல NaCl. இல்ல பாருங்க, Na அப்படிங்கிறது மெட்டல், சோடியம் அப்படிங்கிறது மெட்டல், Cn அப்படிங்கும் போது இந்த கார்பன் இருக்கா, அந்த சோடியமும் கார்பனும் கனெக்ட் ஆயிருக்கு. சைனைட்ல இருக்கக்கூடிய சியும் அண்ட் சோடியமும் கனெக்ட் ஆயிருக்கு. இங்கேயும் மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கு, ஆனா இதெல்லாம் என்ன கிடையாது, ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் கிடையாது. தே ஆர் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஏன் ஆடியோ வரல வரலங்கிறாங்க? ஆடியோ வரல அப்படின்னா இப்ப நான் பேசுறதே கேட்கலையா? இல்ல எப்படி? எனக்கு புரியலையே ஆடியோ வரலன்னா. ஏன் சில மேம் ஆடிபிளா தானே இருக்கு. அப்புறம் என்ன? ஓகே, சரி. ஓகேவா? சோ இதோட எக்ஸெப்ஷன் பார்த்தாச்சா? என்னது? கார்பைடு, சைனைட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கும், ஆனா இது என்னன்னு சொல்ல மாட்டோம், ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு சொல்ல மாட்டோம். தே ஆர் கன்சிடர்ஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ இதெல்லாம் எக்ஸ்க்ளூட், இதெல்லாம் எக்ஸ்க்ளூஸ், அதாவது எக்ஸப்ட், ஏதாவது சொல்றது ஜஸ்ட் இதெல்லாம் விதிவிலக்கு. ஓகேவா? அதே போல சில காம்பவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்காது,
ஆனா அது ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் யாரு? வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஓகேவா? இதுல பாருங்க, ரோடியம் இருக்கு அண்ட் அடுத்து என்ன இருக்கு? ட்ரைஃபினைல் பாஸ்பின். இந்த ரோடியம் டைரக்டா பாஸ்பின் அதாவது பாஸ்பரஸோட கனெக்ட் ஆயிருக்கும் அண்ட் அடுத்து குளோரினோட கனெக்ட் ஆயிருக்கும். இங்க டைரக்டா எந்த ஒரு மெட்டல் கார்பன் பாண்டும் எதுல கிடையாது, இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட்ல கிடையாது. பட் இது எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஏன்? மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கிறதானே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், மெட்டலுக்கும் கார்பனுக்கு இடையில பாண்ட் இருக்கக்கூடிய ஆளுதான் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு சொல்லியிருக்கோம். வில்கின்சன் கேட்டலிஸ்ட்ல அந்த மாதிரி மெட்டலுக்கும் கார்பனுக்கும் பாண்டே இல்லை. ரோடியமும் பாஸ்பரஸும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி ஓஎம்சி காம்பவுண்ட்னு சொல்றோம்? இட்ஸ் மேக் அதேதான். அதுக்கு ரீசன் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். என்ன அப்படின்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன், அதாவது அல்கீனை அல்கேனா மாத்துறதுக்கு. ஓகேவா? டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பனை சிங்கிள் பாண்டா மாத்துறதுக்கு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும். ஓகேவா? இப்ப டியூரிங் கேட்டலிட்டிக் ஆக்ஷன், அந்த கேட்டலிட்டிக் சைக்கிள்ல என்ன ஆகும்னா அல்கீனோட யார் ரியாக்ட் ஆவா? அந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ரியாக்ட் ஆகும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? அந்த அல்கீன்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கும் வில்கின்சன் கேட்டலிஸ்ட்ல இருக்கக்கூடிய மெட்டலுக்கும் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ அதனால இத ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு சொல்றோம். அதாவது டியூரிங் கேட்டலிட்டிக் சைக்கிள், அதாவது கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் நடக்கும் போது வில்கின்சன் கேட்டலிஸ்ட்ல மெட்டல் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுதான். அதனால இந்த ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு கிளாசிஃபை பண்றோம். கிளியரா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? அடுத்து வேற என்ன எக்ஸெப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் கார்பனைல், பைனரி மெட்டல் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், இதையும் என்னன்னு கிளாசிஃபை பண்ணிருக்காங்க? ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஈவன் தோ CO அப்படிங்கிறது என்ன லிகாண்ட்? ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், இன்ஆர்கானிக் லிகாண்ட். லைக் சைனைட் மாதிரி CO அப்படிங்கிறது என்னது? கார்பனைல் அப்படிங்கிறது ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். பட் இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் மெட்டலோட பைண்ட் ஆகுது, which gives மெட்டல் கார்பனைல். அதையும் அவங்க என்னன்னு கிளாசிஃபை பண்ணிருக்காங்க? ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. அதே போல லாஸ்டா ஆர்கானிக் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கும் போது போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், டெலூரியம், இதோட டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆர்கானிக் டெரிவேட்டிவ்ஸ், அதையும் என்னன்னு சொல்றாங்க? ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு கிளாசிஃபை பண்றாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட இதுல என்ன இருக்கு? ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. கிளியரான்னு பாருங்க. நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். ரீசன் ஒன் செகண்ட் சொல்லவா? சோ அப்ப பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் புரியுதா? சோ நான் கலெக்டிவா சொல்றேன், பாயிண்ட் கிளியரா இருக்கான்னு பாருங்க. இப்ப ஒரு காம்பவுண்ட்ல மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கு. இப்ப மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கு அப்படின்னா அத ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு சொல்லணும். இந்த மெட்டல் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்? ஒண்ணு டி பிளாக், அதாவது டிரான்சிஷன் மெட்டலா இருக்கலாம், அல்லது எஃப் பிளாக்கா இருக்கலாம், அல்லது மெயின் குரூப் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ், மெயின் குரூப் மெட்டல்ஸ். அதாவது எஸ் பிளாக்லயும் பி பிளாக்லயும் சிலது மெட்டலா பிஹேவ் பண்ணும்ல. சோ அதெல்லாம் என்னவா இருக்கலாம்? மெட்டலா இங்க வந்து இருக்கலாம். ஓகே, சோ இது கிளியரா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடு கிளியரா? மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு சொல்றோம். அந்த மெட்டல் அப்படிங்கிறது டி பிளாக்கா இருக்கலாம், எஃப் பிளாக்கா இருக்கலாம், அல்லது மெயின் குரூப் மெட்டலா இருக்கலாம். இந்த ஸ்லைடு கிளியரா? அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். ஆனா சில சில இதுல
இந்த பர்டிகுலர் டெஃபினேஷன்ல சில எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. என்ன அப்படின்னா கார்பைட்ஸ், சைனைட்ஸ் இதுலயும் பாத்தீங்க ஓகேவா. இதுல பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கும். என்ன கால்சியம் அப்படிங்கிறது மெட்டலா? ஏன்னா எஸ் பிளாக், கால்சியம் அப்படிங்கிறது எஸ் பிளாக். எஸ் பிளாக் எல்லாமே மெட்டல் நேச்சரா. சோ இங்க மெட்டல் இருக்கு, கால்சியம் அப்படிங்கும் போது மெட்டல், கார்பைடு அப்படிங்கும் போது சி. இங்க மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கு, ஆனா இது என்ன கிடையாது, இட்ஸ் நாட் ஆர்கான், அதாவது ஓஎம்சி விச் மீன்ஸ் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் கிடையாது. இட்ஸ் அ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேவா. சோ அப்ப இந்த டெஃபினேஷனுக்குள்ள சில எக்ஸ்க்ளூட்ஸ், சில எக்ஸ்க்ளூட் விச் மீன்ஸ் என்னது, சில எக்ஸப்ஷன் சொல்றாங்க. இதெல்லாம் இதுக்குள்ள வராது. இந்த டெஃபினேஷனுக்குள்ள யாரெல்லாம் வராது அப்படின்னா கார்பைட், சைனைட்ஸ் இது ரெண்டுமே இந்த டெஃபினேஷனுக்குள்ள வராது. ஏன் அப்படின்னா இதுல மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கு, பட் இது என்ன கிடையாது, ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் கிடையாது. இட் ஜஸ்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். அதே போல இங்க பாருங்க, இது மெட்டல், ஏன்னா சோடியம் அப்படிங்கும் போது எஸ் பிளாக், சோ இது மெட்டல். அண்ட் இங்க என்னது, சைனைட் இருக்கா, அதுல கார்பன் இருக்கா, அந்த கார்பனோட டைரக்டா மெட்டல் அட்டாச் ஆயிருக்கா. அப்ப இங்கேயும் மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கு, ஆனா இது என்ன கிடையாது, ஓஎம்சி காம்பவுண்ட் கிடையாது. இட்ஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். சோ அப்ப இந்த டெபினேஷனுக்குள்ள யாரெல்லாம் வரமாட்டா, கார்பைட்ஸ் வரமாட்டாங்க, சைனைட்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சில எக்ஸப்ஷன் சொல்றாங்க. யாரு, வில்கின்சன் கேட்டலிஸ்ட். வில்கின்சன் கேட்டலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இதான் ரோடியம் தான் சென்டரா இருக்கு. ரோடியம் அப்படிங்கறதா மெட்டல். ஓகேவா, ரோடியம் சென்ட்ரலா இருக்கும். அண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரைஃபினைல் பாஸ்பேட். சோ இதுல பாஸ்பர் தான் டைரக்டா யாரோட கனெக்ட் ஆயிருக்கும், மெட்டலோட கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் சிஎல். ஓகே. சோ இதுல பாருங்க, இது மெட்டல், மெட்டலோட பாஸ்பரஸ் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் குளோரின் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க என்ன கிடையாது, மெட்டல் கார்பன் பாண்டே இல்ல, ஆனா இது ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு சொல்றோம். ஏன் சொல்றோம், டியூரிங் கேட்டலிட்டிக் ஆக்ஷன். இது ஒரு கேட்டலிஸ்ட், வில்கின்சன் கேட்டலிஸ்ட்னு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. இது ஒரு கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அல்கீனோட ரியாக்ட் ஆகும். அப்ப டியூரிங் கேட்டலிட்டிக் சைக்கிள் இந்த ரோடியம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் இங்க வரைகிறேன். சோ இதுல பாருங்க, டியூரிங் கேட்டலிட்டிக் சைக்கிள் அல்கீனோட யாரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கா, அல்கீனோட யாரு ரியாக்ட் ஆவா, இந்த கேட்டலிஸ்ட் மெட்டல் ரியாக்ட் ஆகும். அப்ப அந்த அல்கீனுக்கும் மெட்டலுக்கும் என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுது, மெட்டல் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதான் சொல்றாங்க டியூரிங் கேட்டலிட்டிக் சைக்கிள். இது ஒரு கேட்டலிஸ்ட் தானே, வில்கின்சன் கேட்டலிஸ்ட் தானே கொடுத்துருக்க. அப்ப டியூரிங் கேட்டலிட்டிக் ஆக்ஷன் என்ன ஆகுமா, அது அல்கீனோட ரியாக்ட் ஆகும். அப்ப அல்கீன்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கும் அந்த ரோடியத்துக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகும், அதாவது மெட்டல் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ அதனால இது என்னன்னு கிளாசிஃபை பண்றோம், ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் போலாமா. அது குளோரின். அது வந்து என்ன கிடையாது அப்படின்னா கார்பன் கிடையாது. ஓகேவா, அது வந்து குளோரின் மாலிகுல்ல ஒன்னு சிஎல் மாலிகுலாம். ஓகே ஓகே ஓகே. மூணுமே ட்ரைஃபைல் பாஸ்பின்னு போட்டேனா. இப்ப ஓகேவா. இப்ப கரெக்ட் ஆயிட்டா. அடுத்து அண்ட் இது இல்லாம வேற என்ன எக்ஸப்ஷன்ல சொல்றாங்க அப்படின்னா மெட்டல் கார்பனைல்ஸ். நீங்க பாத்துருக்கலாம், மெட்டல் கார்பனைல்ஸ் படிச்சிருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்களேன், நிக்கல் CO4, FeCO5, பென்டா கார்பனைல் அயன். சோ இந்த மாதிரி மெட்டல் கார்பனைல் இருக்கு பாத்தீங்களா. பைனரி மெட்டல் கார்பனைல் அப்படின்னா என்ன அர்த்தம், பைனரி மீன்ஸ் ரெண்டு, ஒண்ணு மெட்டல் இருக்கும், இன்னொரு ஆள் கார்பனலா இருப்பாங்க. ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, ஒரு ஆள் மெட்டலா இருப்பாங்க, இன்னொரு ஆள் கார்பனலா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பைனரி மெட்டல் கார்பனல் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் என்னன்னு கிளாசிஃபை பண்றாங்க, அதுவும் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் யாரு, CO அப்படிங்கிறது என்னது, ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். கரெக்ட் தானே. கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது என்னது, சிஓவ இங்க என்னன்னு சொல்லுவாங்க, கார்பனைல்னு சொல்லுவோமா. சோ கார்பனைல் என்னதான் ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்டா இருந்தாலுமே அது என்னது,
அது மெட்டலோட கம்பைன் ஆகும்போது அது என்னென்ன கிளாசிஃபை பண்றாங்க, ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு கிளாசிஃபை பண்றாங்க. அதே போல ஆர்கானிக் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் மெட்டலாய்ட், யாரு மெட்டலாய்ட்ஸ்னா போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், டெலூரியம், இதோடைய டெரிவேட்டிவ்ஸையும் என்னன்னு சொல்றாங்க, ஓஎம்சி காம்பவுண்ட்னு கிளாசிஃபை பண்றாங்க. இவ்வளவுதான். யாரு எக்ஸெப்ஷன் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்க எழுதும் போதும் இதே மாதிரிதான் எழுதணும். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எழுதணும், அதுல யார் அந்த டெஃபினேஷனுக்குள்ள எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க அப்படி எழுதணும். அடுத்து எக்ஸெப்ஷன் எழுதணும். அந்த எக்ஸெப்ஷனுக்குள்ள தான் நீங்க வில்கின்சன் கேட்டலிஸ்ட் எழுதணும், பைனரி மெட்டல் கார்பன் எழுதணும், அண்ட் ஆர்கானிக் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் எழுதணும். கிளியரா? பைனரி மீன்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க. பைனரி காம்பவுண்ட்னா ரெண்டு பேர் இருப்பாங்க. அதுல நிறைய ஆள்லாம் இருக்க மாட்டாங்க, ரெண்டே ரெண்டு மெம்பர் தான் இருப்பாங்க. ஒரு ஆள் மெட்டலா இருப்பாங்க, இன்னொரு ஆள் யாரு கார்பனைலா இருப்பாங்க. பைனரி மீன்ஸ் டூ, டூ மெம்பர், ஒரு மெம்பர் கார்பனில், ஒரு மெம்பர் மெட்டல். இப்ப பைனரி ஹைட்ரைட்ஸ்லாம் வார்த்தை சொல்லுவாங்க. பைனரி ஹைட்ரைட்ஸ்னா டூ மெட்டல் கிடையாது, விச் மீன்ஸ் இந்த மாதிரி இந்த போட்டிருக்கேன் பாருங்களேன், நிக்கல் CO4, FeCO5, ஒரு ஆள் மெட்டல், ஒரு ஆள் கார்பனேட். சோ இந்த மாதிரி ரெண்டு மெம்பர் தானே இருக்காங்க. மெம்பர் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு ஆள் மெட்டலா இருப்பாங்க, இன்னொரு ஆள் கார்பனலா இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. சோ இது பேரு பைனரி மெட்டல் கார்பனல் சொல்லு. பைனரி ஹைட்ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. பைனரி மெட்டல் ஹைட்ரைட்ஸ், பைனரினா இப்ப சோடியம் NaH வச்சுக்கோங்களேன். இதுல யார் இருக்கா, ஒரு ஆள் சோடியம், ஒரு ஆள் ஹைட்ரஜன். அப்ப இது வந்து பைனரி ஹைட்ரைட்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, ரெண்டே ரெண்டு மெம்பர் தான் இருக்காங்க, ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒரு ஆள் சோடியம், இன்னொரு ஆள் ஹைட்ரஜன். சோ ரெண்டு ரெண்டு பர்சன், ரெண்டே ரெண்டு எலமெண்ட் தான் இருக்கு. நான் நம்பர் சொல்ல, எலமெண்ட். சோடியம் எலமெண்ட், இன்னொன்னு ஹைட்ரஜன் எலமெண்ட், ரெண்டு பேர் இருக்காங்களா. சோ இத பைனரி காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆள். ஓகே, ஸோ பைனரிக்கான டெஃபினேஷன் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் டூ, ரெண்டு மெம்பர், ரெண்டு எலமெண்ட் இருக்கு, ஒன்னு நிக்கல், இன்னொன்னு கார்பனேட். ஸோ அப்ப இட்ஸ் அ பைனரி மெட்டல் கார்பனேட். அதே போல FeCO5 எடுத்துக்கோங்க, அதுல யார் இருக்கா, டூ டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட் இருக்கு, ஒன்னு அயன், இன்னொன்னு கார்பனேட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மட்டும் இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பைனரி மெட்டல், பைனரி அப்படிங்கிற வேர்ட்ல சொல்லுவோம். ஸோ தே ஆர் பைனரி மெட்டல் கார்பனேட். கிளியரா? அடுத்து சோ அப்ப என்ன சொல்லலாம், இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது எதுக்கும் எதுக்குமா இருக்கு. அடுத்த பாயிண்ட். அண்ட் அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட், மெயின் குரூப் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் எது அப்படின்னு கொடுத்துருக்காரு. சோ ரெண்டுத்துக்கும் பார்த்து எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆர்கானிக் அந்த ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கு, ஸ்ட்ராடல்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் ஸ்ட்ராடல் போத் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிட்ஜ், ரெண்டு பக்கமுமே இருக்கு. ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ரெண்டு பக்கமுமே ஆர்கானிக் சைடும் அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இன்ஆர்கானிக் சைடும் அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இட் பிகம் ஸ்ட்ராடல் பிட்வீன், ரெண்டு பக்கமும் எப்படி சொல்றது, பரவி இருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கனெக்டிங்கிறத விட ரெண்டுத்தையும் இணைக்க போறது கிடையாது, இது ரெண்டுத்தையும் இணைக்காது, ரெண்டு சைடுமே இது பரவி இருக்கு. அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சைடும் இந்த ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது பரவி இருக்கும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சைடும் இந்த ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது பரவி இருக்கும். ரெண்டு சைடுமே இது வந்து என்ன ஆயிருக்கும், ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதான் ஸ்ட்ராடல். அதாவது தமிழ்ல இது சொல்லுவாங்க அதுக்கு, ரெண்டு சைடும் பரவி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ் மீனிங் வரும். ரெண்டு சைடும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு.
அப்படிங்கிற மாதிரி யா கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட். ஓகேவா, அதனால தான் சொல்றேன். ஓகேவா, அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணாது. இன்ஆர்கானிக் ஆர்கானிக் கனெக்ட் பண்ணாது, ரெண்டு சைடுமே இது ஸ்ப்ரெட் ஆயிடும். ஏன்னா சில ஆர்கானிக்ல இருக்கக்கூடிய ஆள் ஓஎம்சியா பிஹேவ் பண்ணுவாங்க, இன்ஆர்கானிக்ல சில ஆள் ஓஎம்சியா பிஹேவ் பண்றாங்களா நீங்க பாத்திருக்கலாம். சோ இப்ப கார்பனைல் அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், பட் அது மெட்டலோட சேரும் போது ஓஎம்சியா பிஹேவ் பண்ணுது. சோ அப்ப இது ஆர்கானிக் சைடும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இன்ஆர்கானிக் சைடும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் ஆஃப் மெயின் குரூப் எலமெண்ட். மெயின் குரூப் எலமெண்ட் அப்படின்னு யார சொல்லுவோம்? மெயின் குரூப் எலமெண்ட் அப்படிங்கிற யார் ரெண்டு பேரையும் சேர்த்து மெயின் குரூப் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம். அதேதான். எஸ் பிளாக்கும் பி பிளாக்கும் கலெக்டிவா மெயின் குரூப் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோமா? எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் கலெக்டிவ் கால் மெயின் குரூப் எலமெண்ட். இந்த மெயின் குரூப் எலமெண்ட்லே ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்த ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் எது அப்படின்னா கேக்கோடைல் ஆக்சைடு. ஓகேவா, சோ இதோடைய ஸ்மெல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்பல்சிவ் ஸ்மெல் அண்ட் டாக்ஸிக்கா இருக்கக்கூடிய ஒரு லிக்விட். கீழே கொடுத்துருக்க பாருங்களேன், டைமெத்தில் ஆர்சனைஸ் அன்ஹைட்ரைட். சோ இதான் வந்து மெயின் குரூப் எலமெண்ட்ல முத வந்த ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட். இதுக்கு பேர் தான் கேக்கோடைல் ஆக்சைடுன்னு சொல்றது. இதான் ஃபார்முலா. எஸ் பிளாக்கும் பி பிளாக்கும் கலெக்டிவா எடுத்துக்கிட்டா அது மெயின் குரூப் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மெயின் குரூப் எலமெண்ட்ஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் எது அப்படின்னா கேக்கோடைல் ஆக்சைடு. கேக்கோடைல் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஆர்கனோ அதாவது ஆர்சனிக்கோடைய ஓஎம்சி காம்பவுண்ட், டைமெத்தில் ஆர்சனைஸ் அன்ஹைட்ரைட். இதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச எது மெயின் குரூப் எலமெண்டோடைய ஓஎம்சி காம்பவுண்ட். ஓகேவா, இத ஷார்ட்டா எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி கூட ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அடுத்த பாயிண்ட் டை கேக்கோடைல் அப்படிங்கறதா இருக்கிறதுல ரொம்ப ஏர்லியஸ்டா, ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண ஃபர்ஸ்ட் வந்த ஓஎம்சி காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. the earliest organometallic compound ever discovered எது டை கேக்கோடைல் அப்படிங்கிறது. அது யாரு இன்வெஸ்ட் பண்ணா, யாரு சொன்னா அப்படின்னா எட்வர்ட் பிராங்க்லின் அண்ட் ராபர்ட் புன்சன் அப்படிங்கிறவங்க. இது ஒரிஜினலா எதுல இருந்து டிரைவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆர்சனிக்க வந்து டிஸ்டிலேட் பண்ணிருப்பாங்க பொட்டாசியம் அசிட்டேட்டோட. அதுல இருந்து வந்ததுதான் இந்த டை கேக்கோடைல் அப்படிங்கறதா. இதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, டிஸ்கவர் பண்ண காம்பவுண்ட்னு சொல்றாங்க. அதே போல பாருங்களேன், டிரான்சிஷன் மெட்டல் டி பிளாக்ல ஃபர்ஸ்ட் வந்த ஓஎம்சி காம்பவுண்ட் எது அப்படின்னா இது என்னது, ரொம்ப ஃபேமஸான ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல். டிரான்சிஷன் மெட்டல்ல ஃபர்ஸ்ட் வந்தது. இத பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நிறைய படிச்சிருப்போம். அதேதான் ஜைசஸால். ஓகேவா, அதோடைய ஃபார்முலா PT C2H4Cl3. ஓகேவா, சோ இதுல வந்து ஓவரால் வந்து ஆனயானிக்கா இருக்கும். சோ இந்த ஓவரால் இந்த காம்ப்ளெக்ஸ் பிராக்கெட் வந்து நெகட்டிவா இருக்கும், அதை டேலி பண்ண முன்னாடி பொட்டாசியம் வந்து பாசிட்டிவா இருக்கும். கிளியரா? சோ இங்க கொடுத்துருக்கேன் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் எது அப்படின்னா ஜைசால்ட். எதுல? டிரான்சிஷன் மெட்டல்ல. ஓகேவா, டி பிளாக்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஓஎம்சி காம்பவுண்ட் எது அப்படின்னா அது என்னது, இந்த சைசால்ட் தான். ஓகேவா, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா PtCl4 and PtCl2 in ethanol followed by addition of KCl solution. இதெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ரிப்பேர் ஆகுதான், இந்த ஜைசால்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் ஆகும். ஓகேவா? ஆ சோ இது கிளியரா இருக்கா? இந்த லாஸ்ட் சொன்ன விஷயம் கிளியரா இருக்கா? சோ ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் என்னவா இருக்கு, இன்ஆர்கானிக் சைடும் சரி ஆர்கானிக் சைடும் சரி ரெண்டு சைடுமே என்னவா இருக்கு, இட்ஸ் ஸ்ட்ராடல், விச் மீன்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ரெண்டு சைடுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா கேட்டுக்கோங்க, மெயின் குரூப் எலிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்த ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் எது,
கேக்கோடைல் ஆக்சைடு. ஓகேவா? அதோடைய ஸ்மெல் எப்படி இருக்கும்? பயங்கர ரிப்பல்சிவ் நேச்சர்ல இருக்கும். அண்ட் அது வந்து டாக்ஸிக் லிக்விடா இருக்கும். ஓகேவா? கேக்கோடைல் ஆக்சைடு அப்படிங்கிறது என்னது? டைமெத்தில் ஆர்சினஸ் அன்ஹைட்ரைட், இதோடைய ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க, இதை விட இயர்லியரா கண்டுபிடிச்சது என்னது அப்படின்னா அது டை கேக்கோடைல் தான். ஓகேவா? சோ டை கேக்கோடைல் தான் என்னது, ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் ஓஎம்சி காம்பவுண்ட் எவர் டிஸ்கவர்ட். ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண ஓஎம்சி காம்பவுண்டே தான் டை கேக்கோடைல் அப்படிங்கிறது தான். அதை யாரு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, யாரு கண்டுபிடிச்சாங்க, அண்ட் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் செகண்ட் லைன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து அதே போல இப்ப டி பிளாக், அதாவது டிரான்சிஷன் மெட்டல் இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஓஎம்சி காம்பவுண்ட் எது அப்படின்னா இந்த ஜைசால். ஓகேவா? கிளியரா? சோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த பிங்க் கலர்ல வேர்ட்ல கொடுத்துருக்கேன். யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் மிக்சர். இது எல்லாமே பாயிண்ட், இது எதுவுமே ரியாக்ஷனே கிடையாது. ஜஸ்ட் நீங்க மெமரியில ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இதுல வந்து இந்த வேர்ட்லாம் இதான் இருங்க. டைகேக்கோடைல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா டிஸ்கவர் பண்ண ஓஎம்சி காம்பவுண்ட். மெயின் குரூப்ல ஃபர்ஸ்டான ஆள் யாரு? கேக்கோடைல் ஆக்சைடு அப்படிங்கிறது. அண்ட் ஓஎம்சி ஃபர்ஸ்ட் ஓஎம்சி காம்பவுண்ட் டிரான்சிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஜைசால்ட். அவ்வளவுதான். எது மார்க் பண்ணிருக்கணும் அந்த வேர்டை மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், தனியா ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிட்டாலே போதும். முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் போலாமா? இப்ப இந்த மெட்டல் கார்பன் பாண்டோடைய நேச்சர் எப்படி இருக்கும்? ஓஎம்சினாலே மெட்டல் கார்பன் பாண்டுன்னு சொன்னோம். இப்ப இந்த மெட்டல் கார்பன் பாண்டோடைய நேச்சர் என்னன்னு பார்க்கலாம். ஓ, லெட்டர் சின்னதா இருக்கா? சரி. சோ மெட்டல் கார்பன் பாண்டோடைய நேச்சர் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்ப்போம். கார்பனோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எவ்வளவு இருக்கும்? 2.5 இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மெட்டலோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்னவா இருக்கும்? 2 விட கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? சோ நல்லா பாத்துக்கோங்க. கார்பன் அப்படிங்கும் போது அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 2.5. அண்ட் மெட்டலுக்கு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 2 அண்ட் அதை விட அந்த ரேஞ்ச் தான் இருக்கும், நியர்பை 2 தான் இருக்கும். ஓகேவா? சோ ஒவ்வொரு மெட்டலுக்கும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த மெட்டல், ஓவரால் மெட்டல் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 2 கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப மெட்டல் என்னவா இருக்கு? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியா இருக்கா? சோ இட் ஆக்ட் அஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சர். அதுவே கார்பன் அப்படிங்கும் போது ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியா இருக்கா? சோ அப்ப என்னவா ஆக்ட் ஆகும்? எலக்ட்ரோ நெகட்டிவ் நேச்சர்ல ஆக்ட் ஆகும். அப்ப மெட்டல் கார்பன் பாண்ட் எப்படி இருக்கும்? கோவலண்டாவோ அல்லது அயானிக் நேச்சர்லயோ இருக்கும். சோ இங்க பாருங்க, மெட்டல் வந்து டெல் பிளஸ்ஸா இருக்கும் அண்ட் கார்பன் வந்து டெல் மைனஸா இருக்கும். ஏன்? டியூ டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ். கார்பனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம், மெட்டலுக்கு கம்மி. சோ கார்பன் மேல மைனஸ் சிம்பிள் இருக்கும் அண்ட் மெட்டல் மேல பாசிட்டிவ் சிம்பிள் இருக்கும். சரியா? அப்ப மெட்டல் கார்பன் பாண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்? இட் மே பி கோவலண்டாவும் இருக்கலாம் ஆர் இட் மே பி அயானிக் நேச்சர்லயும் இருக்கலாம். சரியா? அண்ட் அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்ப ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்டுக்கு எல்லாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப நார்மலா டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ்னு படிப்போம், ஞாபகம் இருக்கா? டிரான்சிஷன் காம்ப்ளெக்ஸ், டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ், டி பிளாக் உடைய காம்பவுண்ட். அதாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் படிப்போம்ல. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல எல்லாம் சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும்? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல எல்லாம் சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும்? நிறைய இருக்கும். அதாவது லோவா இருக்குமா ஹையா இருக்குமா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும். டிபெண்ட் அப்பான் லிகாண்ட். மேக்ஸிமம் எப்படி இருக்கும்? ஹையா தான் இருக்கும். ஓகேவா? சோ டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா இருக்கும். ஆனா இங்க ஓகேவா, எதுல? ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட். ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட பொறுத்த வரையும் அதுல இருக்கக்கூடிய மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்போதுமே எப்படிதான் இருக்குமா? லோவா தான் இருக்கும். தட் இஸ் -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், +1 இருக்கலாம், சில டைம்ல தான் +2 இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அது என்ன ஜிஜி? நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். எதுக்கு? கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கும் அண்ட் அதே போல பாத்தீங்க அப்படின்னா
ஓஎம்சி காம்பவுண்டுக்கு நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன், நீங்களே பாருங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு. Fe இந்த சைஸ் கிளியரா? இதை விட பெருசா எழுதவா? இது ஓகே தானே? உங்களால ஸ்கிரீனை ஜூம் பண்ண முடியும். நீங்க டச் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் வந்து ஜூம் ஆகும், பெருசாகும். நீங்க டச் பண்ணி பாருங்களேன். இப்ப மீட்டிங்ல இருக்கீங்களா, நீங்க உங்களுடைய போன் இருக்கு பாத்தீங்களா, உங்க போனை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா ஜூம் ஆகும். ஆஹ் நீங்களே ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்க. இந்த ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா, அது என்னது அப்படின்னா இட்ஸ் அ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகேவா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அண்ட் இந்த சைடு எழுதியிருக்கிறது இட்ஸ் ஜைசால்ட் விச் மீன்ஸ் ஓஎம்சி காம்பவுண்ட். ஓகேவா? ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் உடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து ஓஎம்சி. ஓகேவா? இப்ப இதுல இதான் மெட்டல், சென்ட்ரல் மெட்டல். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேணும். சென்ட்ரல் மெட்டல்னே எழுதுறேன், சென்ட்ரல் மெட்டல். ஓகேவா? இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீங்க கண்டுபிடிக்கணும். அண்ட் அதே போல இதுல யாரு சென்ட்ரல் மெட்டல்? பிளாட்டினம் தான் சென்ட்ரல் மெட்டல். அண்ட் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் எப்படி சொல்ல வராங்க அப்படின்னு புரியும். OS மீன்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எதுல FeCN6 OF கோஆர்டினேஷன் காம்பவுண்ட பொறுத்த வரையும் Fe என்னவா இருக்கு? யாரு கண்டுபிடிக்கிற? அயனு கண்டுபிடிக்க போறேன், அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அடுத்து என்னது? சைனைடோடைய சார்ஜ் வந்து என்னது? நெகட்டிவ். சோ எத்தனை நெகட்டிவ் இருக்கு? 6 சைனைட் இருக்கு. சோ 6 நெகட்டிவ். So minus 6 which is equal to net charge. Net charge எதுக்கு equal? -3. ஓகேவா? Sum of charges inside the complex is equal to net charge. So அப்ப x is equal to -3 plus 6 which is equal to 3. So அப்ப கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கு? +3 இருக்கு. அதுவே இந்த சைடு வாங்க. சோ இதுல யாரு கண்டுபிடிக்க போறோம்? பிளாட்டினம் கண்டுபிடிக்க போறோம், அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். 3 குளோரின் இருக்கு. சோ -3. ஓகேவா? அண்ட் அல்கின் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரலான ஆள். சோ +0 which is equal to net charge -1. அப்ப x -3 is equal to -1. அந்த சைடு போகுது -3, ரைட் சைடு போனா +3 மாறுமா? அப்ப -1 +3 which is equal to +2. அப்ப இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. இப்ப நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? சோ ஜென்ரலாவே டிரான்சிஷன் காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆகும்? +1 +2 +3 +4 அந்த மாதிரி இருக்கும். ஆனா OMCA காம்பவுண்ட பொறுத்த வரையும் சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து லோவா தான் இருக்கும். மேபி என்னவா இருக்கலாம்? -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், +1 இருக்கலாம், சில இடத்துல +2 இருக்கும். கிளியரா? இப்ப இந்த டெஃபினேஷன் அதுக்கான எக்ஸாம்பிள். அல்கின்ஸ் எல்லாமே நியூட்ரல் தான். உங்களுக்கு லிகாண்டுக்கும் அதுக்கு சார்ஜும் கொடுத்துருப்போம். அதுல அல்கீன்ஸ் வந்து இட்ஸ் அ நியூட்ரல் லிகாண்ட். இப்ப இந்த மேல கொடுத்துருக்க டெஃபினேஷனுக்கும் நான் கீழே எழுதிருக்க எக்ஸாம்பிளும் கிளியரா இருக்கா? சைஸ் கிளியர், நான் பென் யூஸ் பண்ணிருக்கேன், அந்த பெண்ணோடைய சைஸும் கிளியரா இருக்கா? இதை விட பெருசா எழுதணுமா? எல்லாருக்கும் ஓகே தானே? சரி. இப்ப அடுத்து மூவ் ஆகலாம் பாருங்க. டைப்ஸ் ஆஃப் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். ஓகேவா? 3 டைப் ஆஃப் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றோம்? பேஸ்ட் ஆன் த பீரியாடிக் டேபிள். ஓகேவா? பீரியாடிக் டேபிள பேஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்க பாருங்களேன். ஆன் த பேசிஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிள பேஸ் பண்ணி OMC காம்பவுண்ட மூணா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு மெயின் குரூப் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட், இன்னொன்னு டிரான்சிஷன் மெட்டல் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட், அண்ட் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா F பிளாக், அதாவது லாந்தனைட் அல்லது ஆக்னைட் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் என்ன பண்றாங்க? பீரியாடிக் டேபிள பேஸ் பண்ணி மூணா கிளாசிஃபை பண்றாங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெயின் குரூப் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்டுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு?
சைக்ளோ பென்டாடைனல் சோடியம். நல்லா பாருங்க, என் பியூட்டைல் லித்தியம். ஏன் என் பியூட்டைல் லித்தியம் அப்படிங்கிறது ஓஎம்சி காம்பவுண்ட்னு சொல்றோம்? பியூட்டைல் அப்படிங்கிறது யாரு, லித்தியம் அப்படிங்கிறது யாரு? என் பியூட்டைல் லித்தியம் நம்ம அதிகமா ஒரு இடத்துல பாத்துக்கிட்டே இருப்போம், ஞாபகம் இருக்கா? என் பியூட்டைல் லித்தியம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். எங்க பார்த்திருப்போம்? என் பியூட்டைல் லித்தியம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என் பியூட்டைல் லித்தியம் நம்ம படிச்சிருப்போம், நிறைய பார்த்திருப்போம். எந்த இடத்துல பார்த்திருப்போம்? ரீஏஜென்ட்டா பார்த்திருப்போம். கரெக்டா? நிறைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் ரீஏஜென்ட்டா யார பார்த்திருப்போம்னா என் பியூட்டைல் லித்தியம் பார்த்திருப்போம். ஓகேவா? என் பியூட்டைல் லித்தியம் அப்படிங்கிறது என்னவா ஒர்க் ஆகும்? ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தான், நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம்ல. என்னவா? இட்ஸ் அ ஹைலி ரியாக்டிவ் ரீஏஜென்ட் தான். அதேதான், இட்ஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் பேஸ், அவ்வளவுதான். ஆ ஸ்ட்ராங் பேஸ். ஓகேவா? இதோட பிகே வேல்யூ நியர்லி 10 கிட்ட இருக்கும். பயங்கர ஸ்ட்ராங்கான பேஸ் இது. ஸ்ட்ராங் பேஸ் அஸ் வெல் அஸ் நியூக்ளியோஃபைல். ஓகேவா? அவ்வளவுதான். நம்ம எது படிச்சாலும் சரி, அது சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிச்சோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகேவா? இப்ப இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே. அடுத்து இன்னொரு ஆள் இருக்காங்க பாருங்களேன், இல்ல இன்னொரு ஃபேமஸான ஆள் இருக்காங்க. யாருன்னு சொல்லுங்க. மெயின் குரூப் ஓஎம்சில என் பியூட்டைல் லித்தியம் மாதிரியே இன்னொரு ஆள் ஃபேமஸா இருக்காங்க, நம்ம நிறைய பார்த்திருக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த எக்ஸாம்பிள பாருங்க. கிரிக்னாட் ரீஏஜென்ட் இருக்கார். கிரிக்னாட் ரீஏஜென்ட்டும் என்னவா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட். அது எந்த கேட்டகரிக்குள்ள வராங்க? மெயின் குரூப் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்டுக்குள்ள இவங்களாம் வராங்க. என் பியூட்டைல் லித்தியம், அடுத்து சைக்ளோபெட்டா டைனல் சைக்ளோபென்டா டைனல் சோடியம். ஆமா. அடுத்து RFGX. இது எல்லாமே மெயின் குரூப் ஓஎம்சிக்கான எக்ஸாம்பிள். ஆ சூப்பர். இப்ப நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. அடுத்து செகண்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல் ஓஎம்சி காம்பவுண்ட். இதுக்கு எக்ஸாம்பிளா சிலது கொடுத்துருக்க. யார் இருக்கா? இல்ல சென்ட்ரல் மெட்டல் யார் பாருங்க. யாரு? இட்ஸ் அ டிரான்சிஷன் மெட்டல், டி பிளாக். டிரான்சிஷன் மெட்டல் வந்து சென்ட்ரல் ஆட்டமா இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? டிரான்சிஷன் மெட்டல் ஓஎம்சி காம்பவுண்ட்னு சொல்லுவோம். இல்ல டைட்டேனியம் இருக்கு, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல் தான். அயனும் என்னது? டி பிளாக் தான். நிக்கலும் என்னதான்? டி பிளாக் தான். அண்ட் ரோடியமும் எனக்கு என்னதான்? இட்ஸ் அ டி பிளாக் எலமெண்ட். ஓகேவா? டிரான்சிஷனுக்கும் டி பிளாக்குக்கும் என்ன வித்தியாசம்? ஆல்மோஸ்ட் ரெண்டு டேர்மையும் ஒரே மாதிரி யூஸ் பண்றாங்கல்ல. டி பிளாக்கும் டிரான்சிஷன் மெட்டலும் வேற வேறையா ஒன்னா? வேற வேற. ஆஹ் எதனால வேற வேறன்னு சொல்றீங்க? ஆஹ் ரெண்டுக்கும் டெஃபினேஷன் இருக்கு. ஓகேவா? டி பிளாக்கும் டிரான்சிஷன் மெட்டலும் ஆல்மோஸ்ட் சேமா யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு ஸ்லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னது? நல்லா கேட்டுக்கோங்க, எல்லா டிரான்சிஷன் மெட்டலுமே டி பிளாக் தான். ஆனா எல்லா டி பிளாக்கும் என்ன கிடையாது? டிரான்சிஷன் மெட்டல் கிடையாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? டி பிளாக்னு எப்படி சொல்றோம்? இப்ப ஒரு எலமெண்டோடைய லாஸ்ட் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டால்ல என்டர் ஆயிருக்கு, டி ஆர்பிட்டால்ல ஃபில் ஆயிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலமெண்டோடைய லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டால்ல ஃபில் ஆயிருக்கோ அதை பொறுத்து எஸ், பி, டி, எஃப் அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணும். எஸ் பிளாக் எலமெண்ட், பி பிளாக் எலமெண்ட். அதே மாதிரி இப்ப டியை பொறுத்த வரையும் அந்த எலமெண்டோடைய லாஸ்ட் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டால ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா அதை டி பிளாக் எலமெண்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? டிரான்சிஷன் மெட்டல்னா என்ன அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப அதுல இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? டி ஆர்பிட்டால் எப்படி இருக்கணும்? இன்கம்ப்ளீட்டா இருந்தா அதை டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜிங்க் எடுத்துக்கோங்க, கேட்மியம் எடுத்துக்கோங்க, மெர்க்குரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எப்படி இருக்கும்? 3D10, 4D10, 5D10 இருக்கு.
டி ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப ஜிங்கையோ கேட்மியத்தையோ மெர்க்குரியோ நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொல்ல மாட்டோம். பட் அது என்னதான், டி பிளாக் தான். அதுல லாஸ்ட் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டால தான் ஃபில் ஆயிருக்கு, அது டி பிளாக் எலமெண்ட் தான். ஆனா என்ன கிடையாது, இட்ஸ் நாட் அ டிரான்சிஷன் மெட்டல். அதேதான். ஓகேவா? இப்ப ரெண்டுக்கும் கிளியர் ஆயிடுச்சா? ஏன்னா சில இடத்துல நான் சம்டைம்ஸ் டி பிளாக்னு சொல்றேன், சில இடத்துல டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்றேன். மேபி உங்களுக்கு டவுட் இருக்கும், அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. சோ அப்ப மெயின் குரூப் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் அப்படிங்கும் போது மெட்டல் யாரா இருப்பாங்க, மெயின் குரூப் மெட்டலா இருக்கு. சோடியம், போரான், லித்தியம், லெட், அந்த மாதிரி எம்ஜி. சோ இந்த மாதிரி அலுமினியம். மெயின் குரூப் ஆர்கனோ மெயின் குரூப் உடைய மெட்டல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை மெயின் குரூப் ஓஎம்சி காம்பவுண்ட்னு சொல்லுவோம். அதே போல டிரான்சிஷன் மெட்டல் ஓஎம்சி காம்பவுண்ட் அப்படிங்கும் போது டைட்டேனியம், அயன், நிக்கல், ரோடியம், இந்த மாதிரியான டிரான்சிஷன் மெட்டல் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அத டிரான்சிஷன் ஓஎம்சி காம்பவுண்ட்னு சொல்லுவோம். டிரான்சிஷன் மெட்டல்னா டி ஆர்பிட்டால் எப்படி இருக்கணும், இன்கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருந்தா அது டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லுவோம். இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஆள டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லுவோம். டி ஆர்பிட்டால் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்க கூடாது, இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த மெட்டலை டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லுவாங்க. இப்ப ஜிங்க் எடுத்துக்கோங்களேன், ஜிங்க்லாம் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கும். ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி முடியும்னா 3d10 4s2. அப்ப டி ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கும். கரெக்டா? அப்ப ஜிங்க் அப்படிங்கிறது எதுல வராது, டிரான்சிஷன் மெட்டல்ல வராது. ஆஃப் ஃபீல்டு எல்லாமே நல்லா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆஃப் ஃபீல்டு எல்லாமே வந்துரும். டெஃபனேஷன்லயே ஃபுல்லி ஃபில் இன்கம்ப்ளீட்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆஃப் ஃபீல்டு எல்லாமே டிரான்சிஷன் தான். எம்என்லாம் டிரான்சிஷன் மெட்டல் தான். ஆஃப் ஃபீல்டா நான் சொல்ற டெஃபினேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கணும், ஃபுல்லா இருக்க கூடாது. ஆஃபா இருக்கிறதுலாம் அங்க பிரச்சனை கிடையாது. ஆஃபா இருக்கலாம், இன்கம்ப்ளீட்டா இருக்கலாம், இதெல்லாம் டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லுவோம். ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருந்தா டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் டெஃபினேஷன். சரியா? ம். ஆமா, 12th குரூப். டி பிளாக்னா லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து எலமெண்டோட லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து டி ஆர்பிட்டால என்டர் ஆகுது, அது என்னன்னு சொல்லுவோம், டி பிளாக் எலமெண்ட்னு சொல்லுவோம். டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னா இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால் இருந்துச்சு அப்படின்னா அது டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் டைட்டேனியம் எடுத்துக்கோங்க. டைட்டேனியம் பொறுத்த வரையும் என்னது அது, டைட்டேனியம் அப்படிங்கும்போது ஸ்டாண்டியம், டைட்டேனியம், வெனேடியமா. டைட்டேனியம் அப்படிங்கும் போது உங்களுக்கு 22 அட்டாமிக் நம்பர், ஸ்காண்டியம் டைட்டேனியம்னு வருதா, அப்ப 22 அட்டாமிக் நம்பர். சோ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன் அப்படின்னா எப்படி எழுதுவேன், 1s2, 2s2, 2 3 2p6, 3s2, 3p6. அடுத்து என்னது, 3d2, 4s2, இப்படிதானே எழுதுவேன். சோ இதுல லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க ஃபில் ஆயிருக்கு, லாஸ்ட் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டால ஃபில் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், டி பிளாக்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் அந்த டி ஆர்பிட்டால் எப்படி இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஒரு 3 ஆர்பிட்டால் எம்டியா இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பேரு, டிரான்சிஷன் எலமெண்ட். ஓகேவா? இட்ஸ் அ டி பிளாக்னு சொல்லலாம், இட்ஸ் அ டி பிளாக் ஆஸ் வெல் அஸ் டிரான்சிஷன் எலமெண்ட். ஓகேவா? இதே போல ஜிங்க்குக்கு வாங்கலாம். ஜிங்க் பொறுத்தவரை அட்டாமிக் நம்பர் வந்து 30. சோ அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன் அப்படின்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, அண்ட் அடுத்து என்னது 3d10, 4s2. கரெக்டா? சோ லாஸ்ட் எலக்ட்ரான் எதுல ஃபில் ஆயிருக்கு,
டி ஆர்பிட்டால்ல ஃபில் ஆயிருக்கு. சோ அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்க, டி பிளாக் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது டி பிளாக் எலமெண்ட். ஆனா என்னது, டி ஆர்பிட்டால் என்னது கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கா? டி ஆர்பிட்டால்ல என்னவே இல்ல, எங்கேயுமே எலக்ட்ரான் எல்லாமே இல்ல. எல்லா ஆர்பிட்டாலுமே என்னது கம்ப்ளீட், 5 ஆர்பிட்டாலுமே ஃபில் ஆயிருக்கு. இந்த டி சப்ஷெல்ல என்னது 5 ஆர்பிட்டாலுமே ஃபில் ஆயிருக்கு. சோ இது என்னது கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய காரணத்தால இது என்னன்னு சொல்ல மாட்டாங்க, டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் அ டி பிளாக் பட் நாட் அ டிரான்சிஷன் மெட்டல். ஆ, சோ இப்ப புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? அடுத்து தேர்ட் டைப் பாத்தீங்க. தேர்ட் டைப் ஓஎம்சி காம்பவுண்ட் யாரு அப்படின்னா, நல்லா பாருங்க, லாந்தனைடோ அல்லது ஆக்டினைடோ வந்து மெட்டலா இருக்கு அப்படின்னா அந்த காம்பவுண்ட லாந்தனைட் அல்லது ஆக்டினாய்ட் ஓஎம்சி காம்பவுண்ட்னு சொல்லுவோம். இதுல யார் இருக்கா? யுரேனியம் இருக்கு. யுரேனியம் அப்படிங்கும் போது எதுல வந்துரும், லாந்தனைட்ல வருமா ஆக்டினைட்ஸ்ல வருமா? ஆக்டினைட்ஸ்ல வந்துரும். சோ இட்ஸ் ஆக்டினைட் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். யுரேனியம் அப்படிங்கும் போது எஃப் பிளாக் தான். அதுல யாரு, இட்ஸ் ஆக்டினாய்ட். ஸோ அதனால இட்ஸ் ஆக்டினாய்ட் ஓஎம்சி காம்பவுண்ட்னு சொல்றோம். ஸோ இப்படிதான் கிளாசிஃபை பண்ணு. முடிஞ்சிருச்சா? எதை பேஸ் பண்ணி ஓஎம்சி காம்பவுண்ட கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா பீரியாடிக் டேபிள், அதாவது எஸ் பிளாக் பி பிளாக் அந்த மாதிரி என்னது பீரியாடிக் டேபிள பேஸ் பண்ணி ஓஎம்சி காம்பவுண்ட மூணா பிரிச்சிருக்காங்க. மெயின் குரூப், டிரான்சிஷன் எல்மெட்டல், அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லாந்தனைட் அல்லது ஆக்டினாய்ட் ஓஎம்சி காம்பவுண்ட்னு மூணா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. மெயின் குரூப் அப்படிங்கும் போது எஸ் அண்ட் பி பிளாக் மெட்டல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். டிரான்சிஷன் மெட்டல் அப்படிங்கும் போது அந்த டி பிளாக் எலமெண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் தேர்டு லாந்தனைட் ஆக்டினைட் அப்படிங்கும் போது எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். லாந்தனைட் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிளா, லாந்தனைட் காம்பவுண்ட்ல யார சொல்லலாம்? லாந்தனாய்ட்ஸ் காசுல எக்ஸாம்பிள் லாந்தனாய்ட் போக போக வரும். LaCP3 அத கூட நீங்க வச்சுக்கலாம். ஆமா, LnCp3 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சிபி அப்படிங்கும் போது சைக்ளோபென்டாடைன். ஓகேவா? சோ லாந்தனைடு வந்து சைக்ளோபென்டாடைனோட கம்பைன் ஆனிச்சு அப்படின்னா இந்த டைப்ல வந்து ஓஎம்சி காம்பவுண்ட ப்ரிப்பேர் பண்ணும். சோ இது வந்து லாந்தனைட்ஸ்க்கான எக்ஸாம்பிள், இது ஆக்டினைட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? லாந்தனோசன், பெனல்டிமேட் ஷெல். லாந்தனைட் காம்பவுண்டுக்கா இல்ல லாந்தனைட் வெறும் ஜஸ்ட் லாந்தனைடுக்கு எக்ஸாம்பிள்? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, பெனல்டிமேட் ஷெல்லுக்கும் அல்டிமேட் ஷெல்லுக்கும் என்ன வித்தியாசம்? அது தெரியுமே உங்களுக்கு. பெனல்டிமேட் ஷெல்லுக்கும் அல்டிமேட்டுக்கும் பெனல்டிமேட் ஷெல் இப்ப சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும் கரெக்டா? அடுத்து நிறைய ஷெல்ஸ் இருக்கும். சென்டர்ல நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் சுத்தி நிறைய ஷெல் இருக்கும். லாஸ்ட் ஷெல்லுக்கு என்ன பேரு? ரவுண்ட் சரியா வரல, அதனால நீங்க கரெக்டா போட்டுக்கோங்க.
ஓகே. லாஸ்ட். ஆ இல்ல இல்ல, நான் கேக்குறது வந்து ஜஸ்ட் அல்டிமேட் ஷெல். அல்டிமேட்னா என்ன? அல்டிமேட் ஸ்டாரு, அல்டிமேட் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம். லாஸ்ட்னு சொல்லுவோம். அல்டிமேட் அப்படின்னா லாஸ்ட். இந்த லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா, இது நியூக்ளியஸா, நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிறதுலாம் இன்னர் ஷெல். ஓகேவா? சோ இந்த லாஸ்டா இருக்கு பாருங்க, வெளியில இருக்கு பாத்தீங்களா, அத வந்து லாஸ்ட் ஷெல்னு சொல்லுவோம், அல்லது அல்டிமேட் ஷெல்னு சொல்லுவோம். இந்த லாஸ்டுக்கு முன்னாடி இருக்குல்ல, இந்த லாஸ்ட் ஷெல்லுக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் என்னது? செகண்ட் லாஸ்ட்னு சொல்லாம, இது லாஸ்ட், இது செகண்ட் லாஸ்டா, இதுக்கு பேரு பெனல்டிமேட் ஷெல்னு சொல்லி பேர். கிளியரா? அப்ப அல்டிமேட் ஷெல்லுக்கும் பெனல்டிமேட் ஷெல்லுக்கும் வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஷெல் இஸ் கால் அல்டிமேட் ஷெல். செகண்ட் லாஸ்ட்க்கு என்ன பேரு அப்படின்னா பெனல்டிமேட் ஷெல்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் லாஸ்ட்னு சொல்லுவாங்களே. ஓகேவா? அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இஸ் கால்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னு சொல்லலாம், லாஸ்ட் ஷெல்னு சொல்லலாம். அது எல்லாத்துக்கும் என்ன பேரு? அல்டிமேட் ஷெல்னு பேரு. ஓகேவா? அந்த லாஸ்டுக்கும் முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, செகண்ட் லாஸ்டுக்கு என்ன பேரு அப்படின்னா பெனல்டிமேட்னு பேரு. ஆமா. செகண்ட் லாஸ்ட்னா பெனல்டிமேட், லாஸ்ட் ஷெல்னா அல்டிமேட், அடுத்து செகண்ட் லாஸ்ட் அப்படிங்கும் போது பெனல்டிமேட். ஓகேவா? அதேதான். சோ இப்ப கிளியரா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? ம். அது நீங்க உள்ள டீட்டெயில் தான் படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதோடைய அப்ளிகேஷன். ஓஎம்சி காம்பவுண்ட் எங்கெல்லாம் அப்ளை ஆகும்னா ரீஏஜென்ட்டா ஒர்க் ஆகும். நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? கிரிக்னாட் ரீஏஜென்ட், கில்மன்ஸ் ரீஏஜென்ட் இருக்கு, என் பியூட்டைல் லித்தியம் இருக்கு, செகண்டரி பியூட்டைல் லித்தியம் இருக்கு, டெர்ஷரி பியூட்டைல் லித்தியம் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே என்னவா யூஸ் ஆகும்? இட் யூஸ்ட் அஸ் அ ரீஏஜென்ட். அப்ப ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன ஓஎம்சி காம்பவுண்ட் அப்படின்னா, ஓஎம்சி காம்பவுண்ட் பாத்தீங்க பர்டிகுலரா யாரு? அல்கலி அல்கலைன் எர்த் மெட்டல். ஓகேவா? அந்த எஸ் பிளாக்கோடைய ஓஎம்சி காம்பவுண்ட் எல்லாமே என்னவா ஒர்க் ஆகுமா? ரீஏஜென்ட்ஸா ஒர்க் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் என் பியூட்டைல் லித்தியம், செகண்டரி பியூட்டைல் லித்தியம், டெர்ஷரி பியூட்டைல் லித்தியம், அடுத்து கிரிக்னாட் ரீஏஜென்ட், கில்மன்ஸ் ரீஏஜென்ட். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னது மேக்சிமம் என்னது எஸ் பிளாக்கா. சோ எஸ் பிளாக்கோடைய ஆள் எல்லாமே மேக்சிமம் என்னவா யூஸ் ஆகுறாங்கன்னா ரீஏஜென்ட்டா யூஸ் ஆகுறாங்க. அடுத்து ஓஎம்சி காம்பவுண்ட் என்னவாவும் ஒர்க் ஆகும், கேட்டலிஸ்டாவும் ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ நான் இங்க ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன், எந்தெந்த ப்ராசஸ்க்கு என்னென்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இந்த டேபிள் ரொம்ப முக்கியம், ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு இவ்வளோ ஃபுல்லா கொடுக்கலனா கூட நம்ம வந்து இது எல்லாமே ஒரு தடவை பார்த்து வச்சுக்கணும். ஹைட்ரஜனேஷன் அப்படிங்கும் போது அதுக்கு என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம், ஹைட்ரோ ஃபார்முலேஷன் அப்படிங்கும் போது அதுக்கு என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம், மெத்தனால் கார்பனேஷன் அப்படிங்கும் போது அதுக்கு. ஓகேவா? டூ கைண்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லணும். அடுத்து ஒலிஃபின் மெட்டாஸ்டிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இது செகண்ட் ஜென்ரேஷன். ஓகேவா? சோ இது எல்லாமே நீங்க பாத்துக்கணும். இது புக்ஸ்லேயே கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 3 4 5 6 தான் இருக்கு. ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அது எதுக்கான ப்ராசஸ்க்கு என்னென்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. மேட்ச் மாதிரி கொடுக்கும் போது ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றது. ஓகேவா? அண்ட் இதுலயே பாருங்களேன், இது எல்லாமே என்னன்னு கொடுத்திருக்காங்க. இந்த டேபிளோடைய ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இது எல்லாமே என்னதான்? இட்ஸ் அ ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, எதுக்கு? ஹைட்ரஜனேஷனுக்கா இருக்கட்டும், ஹைட்ரோ ஃபார்முலேஷனுக்கா இருக்கட்டும், மெத்தனால் கார்பனேஷனா இருக்கட்டும், ஒலிஃபின் மெட்டாலிசிஸா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் என்னவா இருக்கு? இட்ஸ் ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அஜய்குமார். ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட். நம்ம படிக்கும் போது ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் தான், நம்மளுக்கு கொஸ்டின் தான். அதனால அதையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட். இந்த இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சா? அண்ட் அடுத்து விட்டமின் B12 இருக்கு பாத்தீங்களா, கோஎன்சைம் B12னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஒன்லி நோன் ஓஎம்சி காம்பவுண்ட் இன் நேச்சர். ஓகேவா?
சோ இயற்கையா கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு தெரிஞ்ச இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு ஓஎம்சி காம்பவுண்ட் எது அப்படின்னா அது விட்டமின் பி 12 தான். ஓகேவா? இதுல என்ன இருக்கும், விட்டமின் பி 12 அப்படிங்கும் போது அங்க என்ன இருக்கும், சென்ட்ரல் மெட்டலா கோபால்ட் இருக்கும். அது யாரோட வந்து கனெக்ட் ஆயிருக்கும், லிகாண்டா அங்க யார் இருப்பாங்க அப்படின்னா கொரைன் ரிங். ஓகேவா? கோபால்ட் அண்ட் கொரின் ரிங் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், கனெக்ட் ஆயிருக்கக்கூடியதான் வந்து விட்டமின் பி 12 அப்படிங்கிறது. இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நிறைய கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோன் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் இன் நேச்சர்னு கேக்குறாங்க அப்படின்னா அது விட்டமின் பி 12 தான். இதுவுமே அதிகமா எம்சிக்யூஸ்ல கேட்பாங்க. விட்டமின் பி 12 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நோன் ஓஎம்சி இன் நேச்சர். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். அண்ட் கோபால்ட் +3ல இருக்கும். அண்ட் லிகாண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ரிங்கோட அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட 1 2 3 4 ஒரு 6 to 7 ரிங் ஒரு மாதிரி சைக்கிளிக்கா இருக்கும். நீங்க ஒண்ணும் கிடையாது, நீங்க ஜஸ்ட் உங்களுடைய போன்லயோ அல்லது உங்களுக்கு புக் கொடுத்துருப்பாங்களே அகாடமி, அந்த புக்லயே பாத்தீங்கன்னா கூட கொரைன் ரிங் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு, நீங்க பாத்துக்கலாம். பண்ணிருக்க நீ ஆக்சுவலா நான் உங்களை ஃபுல்லாவே படிக்க சொல்றேன். நீங்க தான் அதுல இருந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன்னு, இப்ப நான் இந்த பிபிடி நான் உங்களுக்கு மார்க் பண்ணிருக்கேன்னு அந்த பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் நீங்க லைவாவே பார்த்து முடிச்சிட்டீங்க. எதுவும் டவுட் இருந்தா திரும்ப ரெக்கார்டிங் ஒரு தடவை பர்டிகுலர் பிளேஸ்ல பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லைடு நீங்க திரும்ப ஒரு தடவை படிக்கணும். நீங்க படிச்சு இதுல இருந்து நோட்ஸ் எடுக்கணும். அதான் உங்களுடைய வேலை. சரியா? அதுக்கப்புறம் அதை நீங்க ஒரு தடவை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட மார்க் பண்ணிக்கணும். ஒரு ரிங் மட்டும் எதை விட அந்த 4/9 ரிங்கை விட ஒரு ஃபார்ம் மட்டும், ஒரே ஒரு ரிங் வந்து ரெடியூஸ்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து ஓஎம்சி காம்பவுண்ட் என்னவா ஒர்க் ஆகும்னா ட்ரக்காவும் அது என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். The first OMC compound found for anti-cancer activity was CP2TiCl2. CP னா சைக்ளோபென்டாடைன். ஓகேவா? சோ டைசைக்ளோபென்டாடைனல் டைட்டேனியம் டைக்ளோரைட். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓஎம்சி காம்பவுண்ட். அது எதுக்கு எதிராக வந்து கண்டுபிடிச்சாங்க, ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி, அதாவது கேன்சர் ஆக்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஓஎம்சி காம்பவுண்ட் எது அப்படின்னா இவர்தான். ஓகேவா? அண்ட் அதே போல இன்னொரு முக்கியமான காம்பவுண்ட் எது அப்படின்னா ஃபெரோக்வின் இருப்பாங்க, எஃப்கியூ ஃபெரோக்வின் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த காம்பவுண்ட். இது ஒரு ஓஎம்சி காம்பவுண்ட். அண்ட் இது என்னவா ஆக்ட் ஆகுது, ஆன்டி மலேரியல் ட்ரக்கா வந்து இது யூஸ் ஆகுது. ஓகேவா? ரெண்டுக்கும் நான் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். எதுக்கும் எதுக்கும் கொடுத்துருக்கேன். CP2 அதாவது ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டியை ஷோ பண்ணக்கூடிய, கேன்சருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஓஎம்சி ட்ரக்கான இந்த CP2CITL2 இதோட ஸ்ட்ரக்சர் ஏல கொடுத்துருக்க. அண்ட் ஆன்டி மலேரியல் ட்ரக்கா பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபெரோக்வின் இதோட ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்துருக்கு. ஓகேவா? ரெண்டுத்தையும் ஒரு தடவை ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்துக்கோங்க, முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? அண்ட் அடுத்து ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் என்னவாவும் ஒர்க் ஆகுதா, அடிட்டிவ்ஸா ஒர்க் ஆகுது. அது என்ன அடிட்டிவ்ஸ்? ஓஎம்சி காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்ளை ஆகுதா, அடிட்டிவ்ஸா ஒர்க் ஆகுதான். எதுக்கு ஒர்க் ஆகுது? சோ இப்ப ஏற்கனவே ஒரு காம்பவுண்டோடைய ப்ராப்பர்ட்டியை மாடிஃபை பண்றதுக்கு அடிட்டிவ்ஸா யாரு ஒர்க் ஆகுறா, ஓஎம்சி காம்பவுண்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்ப ஏற்கனவே ஒரு காம்பவுண்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேவா? இப்ப ரப்பருக்குன்னா அதுக்குன்னு ஒரு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அது நான் ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணும். இந்த மாதிரி அடிட்டிவ்ஸா யாரு யூஸ் ஆகுறா அப்படின்னா ஓஎம்சி காம்பவுண்ட் வந்து யூஸ் ஆகும். ஆ ஓகே. அடுத்து ஃபெரோசின் அப்படிங்கிறது என்னது, ஃபெரோசின் என்ன ஸ்டேட்ல இருக்கும்? ஃபெரோசின் பாத்தீங்க அப்படின்னா லிக்விட் ஃபியூவல்ஸ். ஓகேவா? லிக்விட் ஃபியூவல்ஸ்ல வந்து ரெடிலி சாலியபிளா இருக்கும், ஏர் ஸ்டேபிளும் கூட, நான் டாக்ஸிக் அண்ட் அதே போல தெர்மலி ஸ்டேபிள். சோ அதனால எங்க ஆட் பண்ணுவாங்க, லிக்விட் ஃபியூவல்ல ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு? டு ரெடியூஸ். இப்ப வண்டிலாம் என்ன ஆகும், சர்வீஸ் கொடுக்காம இருந்தா
ஃபெரோசின் வந்து ஆன்டினாக் ஏஜென்ட் கிடையாது. நல்லா பாத்துக்கோங்க. அதாவது இப்ப இப்ப ஃபியூல் வந்து ப்ராப்பரா வந்து பேர்ன் ஆகல அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? இந்த சூட் ஃபார்ம் ஆகுமா, எமிட் ஆகுமா? பிளாக் கலர் பவுடர் கைண்ட் ஆஃப் இந்த சிம்னிஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா? சோ அப்ப இது எதுக்கு ஆட் பண்ணுவாங்க? இந்த ஃபெரோசினை எங்க ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா லிக்விட் ஃபியூவல்ல ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கார்பனேஷியஸ் பார்ட்டிகல் இருக்குல்ல, அதை வந்து லைக் அத சூட் மாதிரியான அந்த மாதிரியான பொருள் வந்து எமிட் ஆகிறத கம்மி பண்றதுக்கு டீசல் இன்ஜின்ல இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. லிக்விட் ஃபியூவலா எதுல ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா டீசல் இன்ஜின்ல ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த கார்பனேஷியஸ் பார்ட்டிகல் மேட்டர், இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்னா எது? இந்த சூட் மாதிரியான பொருள் எமிட் ஆகிறத கம்மி பண்றதுக்கு ஃபெரோசினை வந்து டீசல் இன்ஜின்ஸ்ல வந்து ஆட் பண்றாங்க. டீசல் இன்ஜின்ல இருந்து வரும் பாத்தீங்களா, இந்த கருப்பா ஒரு புகை மாதிரி இன்ஜின்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த கரும் புகையை வந்து குறைக்கிறதுக்கு ஃபியூவலோட யார ஆட் பண்ணுவாங்கன்னா ஃபெரோசினை ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த இந்த கார்பனேஷியஸ் பார்ட்டிகுலேட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். ஹெல்த் அசார்ட்ஸ் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணும். அண்ட் அதே போல இன்னொரு ஆள் யாரு அப்படின்னா டெட்ரா எத்தில் லெட்னு சொல்லக்கூடிய இந்த பீல கொடுத்துருக்கேன்னு, இதான் ஃபெரோசின். ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஃபெரோசின். அது எங்க யூஸ் ஆகுது? லிக்விட் ஃபியூவல்ல ஆட் பண்றாங்க. ஓகேவா? சோ ஏ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஃபெரோசின். இதோடைய பேரு ஃபெரோசின். ஓகேவா? இதை லிக்விட் ஃபியூவல்ல ஆட் பண்ணுவாங்க அடிட்டிவ்ஸா. ஏன் ஆட் பண்றாங்க அப்படின்னா டு ரெடியூஸ் சூட். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? அடுத்து பிக்கு வாங்கலாம். டெட்ரா எத்தில் லெட். இந்த ஃபிகர் 1.2 இந்த பில கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு பேர் தான் டெட்ரா எத்தில் லெட். இது என்னவா யூஸ் பண்றாங்க? கேசோலைன்ல ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து வாங்கலாம். இந்த டிஎல் அதாவது ஷார்ட்டா டெட்ரா எத்தில் லெட் வந்து ஷார்ட் ஃபார்மா அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் எடுத்துக்கோங்க. டெட்ரால டி எடுத்துக்கோங்க, எத்தில்ல இ எடுத்துக்கோங்க, லெட்ல எல் எடுத்துக்கோங்க. டிஇஎல். ஓகேவா? இந்த டிஇஎல் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? இட் ஹெல்ப்ஸ் த கேசோலைன் டு பேர்ன் ஸ்லோலி அண்ட் ஸ்மூத்லி அண்ட் ப்ரிவென்ட் நாக்கிங். ஓகேவா? இந்த டிஇஎல் எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த கேசோலைன் அப்படிங்கிறது, ஓகேவா, அது ஸ்லோவா அண்ட் ஸ்மூத்தா பேர்ன் ஆகுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுதான். அதே போல நாக்கிங்க ப்ரிவென்ட் பண்ணுவேன். அண்ட் அதே போல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்ப டிஎல்ல நம்ம வந்து பேர்ன் பண்றோம் அப்படின்னா அந்த கேசோலைனோட நம்ம பேர்ன் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும்னா லெட் ஆக்சைடும் லெட்டும் ஃபார்ம் ஆகும். அது பயங்கர ஹார்ம்ஃபுல் ஹெல்த்துக்கு. சோ அப்ப அது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிஎல்ல வந்து இப்ப என்ன பண்றாங்க, டிஇஎல்ல வந்து மாத்திட்டாங்க. அதுக்கு அல்டர்னேட்டிவா என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெத்தில் சைக்ளோ பென்டாடையினல் மேங்கனஸ் ட்ரைகார்பனைல் எம்எம்டி. எது? இதான். இங்க பாருங்க, ட்ரை கார்பனைல் 3 கார்பனைல் இருக்கா, மேங்கனஸ் இருக்கா, அண்ட் என்ன இருக்கு, மெத்தில் சைக்ளோ பென்டாடையினல் இருக்கா. சோ இதான் எம்எம்டின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்ட் என்னவா யூஸ் பண்றாங்க? இந்த டெட்ராயத்தில் லெட்டுக்கு பதிலா யாரை யூஸ் பண்றாங்க இப்ப ஆன்டிநாகிங் ஏஜென்டா? இந்த எம்எம்டியை யூஸ் பண்றாங்க. ஏன்னா டிஎல் யூஸ் பண்ணும்போது அது பேர்ன் ஆகும் போது லெட்டும் லெட் ஆக்சைடும் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அது பயங்கர ஹெல்த் அசார்ட கிரியேட் பண்ணுச்சு. சோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, டிஎலுக்கு பதிலா இப்ப எம்எம்டி யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் அடுத்து எம்எம்டி எங்கது? எம்எம்டி பாத்தீங்க அப்படின்னா ஹார்ம்லெஸ். ஓகேவா? சோ அதனால அதை யூஸ் பண்றாங்க. லாஸ்டா ஒன்னு டி கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, எது? இந்த டி. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிஸ் ட்ரைபியூட்டைல் டின் ஆக்சைடுன்னு சொல்லி டிபிடி. சோ இதோட பேரு டிபிடி, இதோட பேரு எம்எம்டி. அண்ட் இந்த ஆளு பேர் வந்து டிஇஎல். ஓகேவா? இந்த டிபிடின்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதாவது பிஸ் ட்ரைபியூட்டைல் டின் ஆக்சைடு அப்படிங்கிறது என்னவா யூஸ் ஆகுது அண்ட் எங்க யூஸ் பண்றோம்? ஆன்டிஃபிலன்ட்னு சொல்லுவாங்க. ஆன்டிஃபிலன்ட் அப்படிங்கும் போது என்னது? ஆன்டிஃபிலண்டா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஷிப்போட அவுட் சைடு கோட் பண்ணுவாங்க. இந்த மெரைன் ஆர்கானிசம்லாம் வந்து
அந்த போட்டோடைய அந்த சர்ஃபேஸ் மேல அக்குமுலேட் ஆகிறத அவாய்ட் பண்றதுக்கு அந்த ஷிப்போட அவுட் சைடு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிஸ் ட்ரைபியூட்டைல் டின் ஆக்சைடு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஆமா. இப்ப கப்பல் வந்து கடல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா நிறைய மெரைன் ஆர்கானிசம் அன்வான்டா அதுல வந்து டெபாசிட் ஆகாம அந்த ஷிப்போட மேற்பரப்புல டெபாசிட் ஆகாம அதை அவாய்ட் பண்றதுக்கு அதை ரெடியூஸ் பண்றதுக்கு ஷிப்புக்கு மேல ஒரு கோட்டிங்கா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆன்டிஃபோலன்ட்னு சொல்லக்கூடிய இந்த பிஸ் ட்ரைபியூட்டைல் டின் ஆக்சைடை வந்து அப்ளை பண்ணுவாங்க. சரியா முடிஞ்சிருச்சா? சோ அப்ப என்ன பார்த்தாச்சு இதுவரையும்? அப்ப இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்னா என்னன்னு பாத்திருக்கோம். ஓகேவா? அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் சொல்லுவோம்ல, அந்த டெஃபினேஷன் பார்த்திருக்கோம். மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்ப அந்த மெட்டல் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு செகண்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுல வந்து சில எக்ஸ்க்ளூஷன் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்கேன். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சிலதுல மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கும், அதெல்லாம் எதுல வராது, ஓஎம்சில வராதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து சில எக்ஸப்ஷன் வந்து சொல்லியிருப்பேன். ஒன்னு வில்கின்சன் கேட்டலிஸ்ட், அதுக்கான ரீசன் கொடுத்திருப்பேன். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பைனரி மெட்டல் கார்பனேட் அண்ட் ஆர்கானிக் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ், இது எல்லாமே எதுல வந்துடும், எக்ஸப்ஷனுக்கு வந்துடும். ஓகேவா? ஆர்கானோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கும் எப்படி செயல்படுது, அண்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண மெயின் குரூப் ஓஎம்சி காம்பவுண்ட் எது, அண்ட் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் ஆனது எது, ஓகேவா? அதே போல டி பிளாக்ல ஃபர்ஸ்ட் அப்சர்வ் ஆனது எது அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரக்சரோட. அடுத்து மெட்டல் கார்பன் பாண்ட் எப்படி இருக்கும்னா அயானிக்கா இருக்கலாம், கோவலண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மெட்டல் வந்து பாசிட்டிவ், கார்பன் வந்து நெகட்டிவ் அப்படிங்கறதுனால இட் மேபி கோவலண்டா இருக்கலாம் ஆர் இட் மேபி அயானிக்கா இருக்கலாம். ஓகேவா? அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பயுமே ஓஎம்சி காம்பவுண்டுக்கு கம்மியா தான் இருக்கும். மேபி -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், +1 இருக்கலாம், அல்லது சம்டைம்ஸ் +2 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் டைப்ஸை பொறுத்த வரையும் மெயின் குரூப், டிரான்சிஷன் மெட்டல், லாந்தனைட் அல்லது ஆக்டினைட் ஓஎம்சி காம்பவுண்ட் ஒன்னொன்னுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் டைப்ஸ்ல. அண்ட் அடுத்து இதோடைய அப்ளிகேஷன் ரீஏஜென்டா ஒர்க் ஆகுது, கேட்டலிஸ்டா ஒர்க் ஆகுது, அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரக்கா ஒர்க் ஆகுது, அண்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடிட்டிவ்ஸா ஒர்க் ஆகுது. சரியா? அண்ட் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக்சரோட அதோடைய பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. முடிஞ்சிடுச்சு. இதுவரை நம்ம பார்த்ததுல யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் இந்த இந்த டாபிக் அதாவது ஹெப்டிசிட்டிக்குள்ள போலாமா? இப்ப நம்ம பார்த்த வரையும் யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? யாருக்குமே கிளியரா இருக்கா? கொஸ்டின் எப்படி வரும்னா ஆக்சுவலா ஒண்ணும் கிடையாது. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இப்ப கேட்லிஸ்ட் கொடுத்தேனே, அந்த கேட்லிஸ்டுக்கு ஒரு டேபிள் கொடுத்தேனே, அதை பேஸ் பண்ணி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். இல்ல இந்த அப்ளிகேஷன்ல என்ன பண்ணலாம், எம்எம்டி எங்க யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட யூஸ் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? எதெல்லாம் எக்ஸப்ஷன், ஓஎம்சி காம்பவுண்ட் எதெல்லாம் இல்ல, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கு. சோ இதெல்லாம் தான் இதுல கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி. ஓகே. சோ அடுத்து ஹாப்டிசிட்டின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஹாப்டிசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப லிகாண்ட் ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, லிகாண்ட் இருக்கு, லிகாண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம். ஓகேவா? எத்தனை ஆட்டம் டைரக்டா மெட்டலோட கனெக்ட் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் லிகாண்ட் ஆட்டம் விச் டைரக்ட்லி அட்டாச் டு மெட்டல், தட்ஸ் கால்ட் ஹாப்டிசிட்டி. சோ இதுல பாருங்களேன், இது யாரு, எம் அப்படிங்கிறது மெட்டல். ஓகேவா? அடுத்து இங்க எழுதியிருக்கேன், அவங்க யாரு, சோ இது மெட்டல் அண்ட் இது என்னது, லிகாண்ட். கரெக்டா? சோ இந்த லிகாண்ட்ல எத்தனை ஆட்டம் டைரக்டா, நம்பர் ஆஃப் லிகாண்ட் ஆட்டம் தட் டைரக்ட்லி அட்டாச் டு மெட்டல், இட்ஸ் கால் ஹாப்டிசிட்டி. சோ இப்ப லிகாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டம் டைரக்டா மெட்டலோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஹாப்டிசிட்டி அப்படிங்கிறது என்னவா இருக்கும்,
1. சோ அப்ப ஒரு கார்பனோட பைண்ட் ஆயிருக்கு. சோ ஹாப்டிசிட்டி அப்படிங்கிறது 1. சோ ஈட்டா 1 C5H5ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்களேன், இது லிகாண்டு அண்ட் இது மெட்டல். சோ லிகாண்டோட ஆட்டம் எத்தனை? 1 2 3. சோ இந்த மாதிரி 3 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மூணு கார்பனுக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 3 கார்பன் ஆட்டமும், இப்ப லிகாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த 3 கார்பன் ஆட்டமும் மெட்டலோட டைரக்டா டச்ல இருக்கு. அப்ப அதுக்கு என்னது? ஈட்டா 3 C5H5, அதாவது ட்ரைஹாப்டோ சைக்ளோபென்டாடைனல்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்டா பாருங்க, இந்த ரிங், இந்த சர்க்கிள் ஃபுல்லா சுத்துது. அந்த ரிங்கோட யாரு கனெக்ட் ஆயிருக்கா? மெட்டல் கனெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கார்பனோடையுமே சரி யாரு கனெக்ட் ஆயிருக்கா? இந்த இந்த லிகாண்ட்ல இருக்கக்கூடிய 5 கார்பனோட யாரு கனெக்ட் ஆயிருக்கா? மெட்டல் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. சோ அதுக்கு ஈட்டா 5ன்னு சொல்லுவோம். ஓகேவா? which means என்ன சொல்லலாம்? அதாவது லிகான்ல இருக்கக்கூடிய எத்தனை கார்பன் மெட்டலோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கோ அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஹாப்டிசிட்டின்னு சொல்லலாம். ஆ ஸ்லைடா? ஓகே ஓகே. வந்துருச்சு. இந்த ஹாப்டோ அப்படிங்கிற வார்த்தை எங்கேன்னு வந்துச்சு அப்படின்னா, கிரீக்க வார்த்தை ஹெப்டைன் அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகேவா? விச் மீன்ஸ் ஃபாஸ்டன், கட்டுறது அப்படின்னா. ஓகேவா? தேர்ஃபோர் பென்டா ஹாப்டோ மீன்ஸ் 5 பிளேஸ்ல வந்து என்ன ஆயிருக்கு? அந்த மெட்டல் வந்து கட்டியிருக்காங்க. அப்படி விச் மீன்ஸ் எப்படி சொல்றது? அந்த மெட்டல் வந்து லிகாண்டோட ஒரு 5 பிளேஸ்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு, கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறது கூட தமிழ்ல சொல்லி. இப்ப கிளியரா ஹாப்டிசிட்டி அப்படிங்கிறதுக்கான டெபினேஷன்? இப்ப லிகாண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன், ஓகேவா, லிகாண்ட்ல இருக்கக்கூடிய எத்தனை கார்பன் மெட்டலோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கோ அதான் ஹாப்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்ப 1 கனெக்ட் ஆயிருந்தா ஈட்டா 1 சொல்லுவோம், 2 கனெக்ட் ஆயிருந்தா ஈட்டா 3, ஈட்டா 2 சொல்லுவோம், 3னா ஈட்டா 3, 4னா ஈட்டா 4, ஈட்டா 5 அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? சோ அதை எழுதும் போது என்ன சொல்லுவாங்க? மோனோ ஹெப்டோ, ட்ரை ஹெப்டோ, அந்த மாதிரி ஹெப்டோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன் எழுதும் போது ஹெப்டோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹெப்டோ அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டு அப்படின்னா, கிரீக் மொழில இருந்து வந்த வார்த்தை ஹெப்டைன், விச் மீன்ஸ் ஃபாஸ்டன், கட்டுறது. அதாவது மெட்டல் வந்து லிகாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 5 பிளேஸ்ல வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். தான் ஹாப்டோ. லிகாண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம், ஓகேவா, எத்தனை லிகாண்ட் ஆட்டத்தோட மெட்டல் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கோ அதான் ஹாப்டிசிட்டி. நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நான் பார்த்தா தெரியும். இங்க பாருங்களேன், ஈட்டா 1 அப்படிங்கும் போது மோனோ ஹெப்டோ லிகாண்ட். இங்க பாருங்களேன், எம்னாலே மெட்டல். சோ மெட்டலோட யாரு அட்டாச் ஆயிருக்கா? ஒரே ஒரு கார்பன் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. ஆர் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்? எத்திலா இருக்கலாம், மெத்திலா இருக்கலாம், அல்லது பினைலா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். மெட்டல் டைரக்டா ஒரே ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. யாரு? லிகாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார்பனோட, லிகாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார்பன் ஆட்டத்தோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. சோ அதோட ஹெப்டிசிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஈட்டா 1. சோ இதை பாருங்க, மெட்டல் டைரக்டா ஒரு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ ஈட்டா 1. சோ இது மெட்டல் டைரக்டா ஒரு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. முடிஞ்சிருச்சா? இதெல்லாம் ஈட்டா 1 மோனோ ஹெப்டோ லிகாண்டுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் அதே போல இங்க சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இதுல பாருங்களேன், நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இங்க மெட்டலுக்கும் கார்பனுக்கும் இடையில 2 பாண்ட் இருக்கு, அப்ப இது ஈட்டா 2ல தானே வரும் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்? எத்தனை கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கோ அதுக்கு பேர் தான் ஹெப்டிசிட்டி. டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் என் கணக்கு கிடையாது. மெட்டலோட யாரை மட்டும் தான் பார்க்கணும் நீங்க? மெட்டல் கார்பன் எத்தனை கனெக்ட் ஆயிருக்கு? மெட்டலோட டைரக்டா ஒரு கார்பன் கனெக்ட் ஆயிருக்கு. சோ அப்ப அதோடைய ஹெப்டிசிட்டி 1. மெட்டலோட கார்பன் ஒரே ஒரு கார்பன் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு, ஹெப்டிசிட்டி 1. சோ இங்க பாருங்க, மெட்டலோட என்ன ஆயிருக்கு? டைரக்டா ஒரு கார்பன் கனெக்ட் ஆயிருக்கு, ஹெப்டிசிட்டி 1. கிளியரா? அங்க டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் கணக்கு கிடையாது. சோ டெஃபனேஷன்லயே
என்ன சொல்லியிருக்கேன்? லிகான்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டத்தோட எத்தனை கார்பனோட மெட்டல் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அதான் இங்க டெஃபினேஷனாவே கொடுத்தது. நம்பர் ஆஃப் லிகாண்ட் ஆட்டம் விச் டைரக்ட்லி அட்டாச் டு மெட்டல். அதுவும் யாரு? நம்பர் ஆஃப் சி லிகாண்ட். ஓகேவா? அடுத்து ஈட்டா டூக்கு பாருங்களேன். இப்ப உங்களுக்கு புரியும். ஈட்டா டூவை பாத்தீங்க அப்படின்னா இந்த மெட்டல் டைரக்டா என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த பாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? இந்த பாண்ட் என்ன ஆயிருக்கு? டைரக்டா ரெண்டு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது வந்து ஈட்டா டூ. வித்தியாசம் புரியுதா? இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுல மெட்டல் டைரக்டா ஒரு பாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் என்னவா இருக்கு அப்படின்னா சென்டர்ல இந்த மாதிரி என்ன ஆயிருக்கு? ரெண்டு கார்பனுக்கும் இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆயிருக்கு. இது ஈட்டா. சோ இங்க பாருங்க, மெட்டல் இந்த பாண்டோட அட்டாச் ஆகுது. இந்த பாண்ட் ரெண்டு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ இது ஈட்டா. அதே போல இங்க பாருங்க, மெட்டல் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா இந்த பாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த பாண்ட் ரெண்டு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ லிகான்ல இருக்கக்கூடிய ரெண்டு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. இட்ஸ் ஈட்டா டூ. அடுத்து ட்ரைஹெப்டோலிகான் ஈட்டா த்ரீக்கான எக்ஸாம்பிள் பாருங்களேன். சோ இத பாருங்க, இது மெட்டல். மெட்டல் டைரக்டா இங்க சைடு ஒரு, அதாவது லெஃப்ட் சைட்ல ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பாண்ட் ரெண்டு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் மெட்டல் பாத்தீங்க அப்படின்னா லிகான்ல இருக்கக்கூடிய மூணு கார்பன் ஆட்டத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ அப்ப அதோட ஹெப்டிசிட்டி என்னது? ஈட்டா த்ரீ. ஓகேவா? சோ இது என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியும் கொடுத்துருக்கலாம் அல்லது இந்த மாதிரியும் கொடுக்கலாம். சோ மேக்சிமமான இடத்துல இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சிஹெச், சிஹெச் டூ, சிஹெச் டூ. அதாவது அந்த பை பாண்ட் வந்து இந்த ரெண்டு கார்பனுக்கு எல்லாம் ரெசனேட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட மெட்டல் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த மூணு பேரோடையுமே இந்த மூணு கார்பனோடையுமே இந்த மெட்டல் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஈட்டா த்ரீ அல்லைலோடைய ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே போல இந்த மாதிரி ஒரு ரிங்கு கொடுத்துட்டு அந்த ரிங்குக்குள்ள எம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரிங் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கார்பனையும் டச் பண்ணிருக்கு. ஓகேவா? அந்த ரிங்கோட யார் டச்ல இருக்கா? மெட்டல் டச்ல இருக்கு. அப்ப அதோடைய ஹெப்டிசிட்டி என்னவா இருக்கும்? ஈட்டா த்ரீயா இருக்கும். அண்ட் ஈட்டா ஃபோருக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இந்த பாண்டோட மெட்டல் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த பாண்ட் ரெண்டு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. அதே போல இந்த பாண்டோட மெட்டல் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த பாண்டோட ரெண்டு கார்பன் கனெக்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் மெட்டல் பாத்தீங்க அப்படின்னா லிகான்ல இருக்கக்கூடிய நாலு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது ஈட்டா ஃபோர் அல்லது டெட்ரா ஹெப்டோலிகான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லையா இது என்னது? ஓப்பன். எதுக்கு? பியூட்டா டைனா கொடுத்தா இந்த மாதிரி. இதுவே சைக்கிளிக்கா கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சைக்ளோ பியூட்டா டைனா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி. சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பாண்டோடையும் என்ன ஆயிருக்கு? இந்த ரெண்டு இந்த பாண்டோடையும் இந்த பாண்டோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. சோ இதோட ரெண்டு கார்பன் இருக்கு, இதோட ரெண்டு கார்பன் இருக்கு. சோ ஹெப்டிசிட்டி என்னவா இருக்கும்? ஈட்டா ஃபோர் ஆர். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த சைடு இந்த பை பாண்டோட ரெண்டு கார்பன் இருக்கு அண்ட் இந்த பை பாண்டோட ரெண்டு கார்பன் இருக்கு. டோட்டலா ஃபோர் கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. லிகான்ல இருக்கக்கூடிய ஃபோர் கார்பனோட மெட்டல் டைரக்டா அட்டாச்ல இருக்கு. சோ அப்ப அதோட ஹெப்டிசிட்டி ஈட்டா ஃபோர். அண்ட் இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இது லிகான். ஓகேவா? இந்த லிகாண்டோட இந்த லிகான்ல இருக்கக்கூடிய நாலு கார்பன் ஆட்டத்தோட மெட்டல் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. சோ ஹெப்டிசிட்டி ஈட்டா ஃபோர். ஓகேவா? சோ இந்த சிஓடின்னு கொடுத்துருக்கேன்னு அது என்னது? சைக்ளோ ஆக்டாடைன் ஷார்ட் ஃபார்ம் சிஓடின்னு கொடுத்துருப்பாங்க. சோ இதெல்லாம் முக்கியமான ஆள். அதே போல இவரு நார்போரைடைன் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான லிகாண்டுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து ஈட்டா ஃபைவ். ஈட்டா ஃபைவ்னா என்ன அர்த்தம்? லிகாண்ட்ல இருக்கக்கூடிய அஞ்சு கார்பனோட மெட்டல் டைரக்டா கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? எங்க இருக்கு அந்த எக்ஸாம்பிள்? எங்க மெட்டல் டைரக்டா அஞ்சு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு? ஏவா, பியா, சியா?
அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, மெட்டல் லிகாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார்பனோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு, அது ஈட்டா 1. சோ செகண்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்களேன், இதுல என்ன ஆயிருக்கு, ஒரு பை பாண்டோட அடுத்து இங்க கிட்டத்தட்ட என்ன ஆயிருக்கு, ஒரு 3 கார்பனோட லிகாண்ட்ல இருக்கக்கூடிய 3 கார்பனோட மெட்டல் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. சோ இதோட ஹெப்டிசிட்டி ஈட்டா 3. இப்படியும் கொடுக்கலாம் அல்லது இப்படியும் போடலாம். இந்த லைன் பாருங்க, இந்த கார்பன் டச் ஆயிருக்கு, இந்த கார்பன் டச் பண்ணிருக்கு, இந்த கார்பன் டச் பண்ணிருக்கு, 3 கார்பனோட லைன் கனெக்ட் ஆயிருக்கு. சோ அப்ப அதோடைய ஹெப்டிசிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஈட்டா 3. அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்களேன், இந்த ஒரு ரிங்குக்குள்ள எம் இருக்கு, மெட்டல் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ரிங் பாத்தீங்க அப்படின்னா 5 கார்பனையும் டச் பண்ணிருக்கு. அப்ப மெட்டல் லிகாண்ட்ல இருக்கக்கூடிய 5 கார்பனோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு, ஈட்டா 5. ஓகேவா? அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க எது ஈட்டா 1, எது ஈட்டா 3, ஈட்டா 5. சோ அப்ப இதுல ஒரு பாயிண்ட் சேர்க்கலாம். என்னது, இந்த லிகாண்ட் பேர் என்ன, இந்த லிகாண்டோட பேர் என்ன, சைக்ளிக்கா இருக்கா, சோ சைக்ளோ. 5 கார்பன் இருக்கா, சோ பெட். 2 டபுள் பாண்ட் இருக்கா, சோ டையின். இட்ஸ் a சைக்ளோபென்டா டையின். ஓகேவா? சைக்ளோபென்டாடையின் இந்த லிகாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது என்னவா ஆக்ட் ஆகும், என்னென்னவா ஆக்ட் ஆகுது, என்னென்ன ஹெப்டிசிட்டிய சூஸ் பண்ணும், எக்ஸிபிட் பண்ணுது. அதால என்னென்னவா பிஹேவ் பண்ண முடியுது, ஈட்டா 1 பிஹேவ் பண்ண முடியுது, 3 பிஹேவ் பண்ண முடியுது, 5 பிஹேவ் பண்ண முடியுது, அவ்வளவுதான். which means it acts as ஈட்டா 1, ஈட்டா 3 and ஈட்டா 5 also. ஈட்டா 1 ஆக்ட் பண்ண முடியும், ஈட்டா 3 ஆக்ட் பண்ண முடியும், ஈட்டா 5 ஆக்ட் பண்ண முடியும். சரியா? அதே போல ட்ரை, இதை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே, வேணா ஒரு 2 ஸ்லைடு மட்டும் நான் பார்த்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இருக்கலாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஒரு லிகாண்ட முடிச்சிடலாம். ஈட்டா 6 பாருங்க, ஹெக்ஸா ஹெப்டோடிகான். அதாவது மெட்டல் பாத்தீங்க அப்படின்னா லிகாண்ட்ல இருக்கக்கூடிய 6 கார்பனோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. சோ இதான் எக்ஸாம். சோ இங்க பாருங்களேன், இந்த ரிங் இருக்கா, இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டிருக்காங்க, அந்த வளைவு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு, 4 கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ இது ஈட்டா 4. சோ இதுல பாருங்க மெட்டல் டைரக்டா இந்த பை பாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு, அந்த பை 2 கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு, இது ஈட்டா 2. ஓகேவா? இங்க 4 கார்பன். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மெட்டல் பாத்தீங்க அப்படின்னா 3 பை பாண்டோடையுமே கனெக்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் மொத்தமாவே இந்த லிகாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கார்பனோடையும் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. சோ ஈட்டா 6. அப்ப இந்த பென்சின் லிகாண்ட் இருக்கு பாத்தீங்களா, யார் இது, பென்சின் தானே. சோ பென்சின் பாத்தீங்க அப்படின்னா என்னென்னவா பிஹேவ் பண்ண முடியும், ஈட்டா 2 பிஹேவ் பண்ண முடியும், ஈட்டா 4 பிஹேவ் பண்ண முடியும், ஈட்டா 6 பிஹேவ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து சைக்ளோ ஹெப்டா சைக்ளோஹெப்டா ட்ரைனல்னு கொடுத்துருக்கேனா, C7H8. இதுல பாருங்களேன் 3 பை பாண்டோட மெட்டல் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? விச் மீன்ஸ் 6 கார்பனோட மெட்டல் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. சோ இது ஈட்டா 6. ஈட்டா 7க்கான எக்ஸாம்பிள் பாருங்களேன், 3 பை பாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் ஒரு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 7 கார்பனோட டைரக்டா மெட்டல் கனெக்ட் ஆயிருக்கு, ஈட்டா 7. இதுக்கு என்னது, சைக்ளோ ஹெக்ஸா ட்ரைனல் கேட்டையான். ட்ரோபிலியம் அயான்னு படிக்கிறோம்ல, அதான். சோ ட்ரோபிலியம் அயானோடைய ஹெப்டிசிட்டி பாத்தீங்கன்னா ஈட்டா 7. கிட்டத்தட்ட அது 7 கார்பனோட மெட்டல் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்து ஈட்டா 8. ஓகேவா? காட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் பாத்தீங்க அப்படின்னா ஈட்டா 8க்கான எக்ஸாம்பிள். சோ இதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்களேன், மெட்டல் 2 கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ ஈட்டா 2. இதுல பாருங்க 2 பை பாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் 4 கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு, ஈட்டா 4. அடுத்து தேர்ட் பாருங்க, 1 2 3 3 பை பாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் 6 கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு, ஈட்டா 6. அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 4 பை பாண்டோடையுமே மெட்டல் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் டோட்டலா 8 கார்பனோடையுமே மெட்டல் கனெக்ட் ஆயிருக்கு, ஈட்டா 8. ஓகேவா? COT அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சைக்ளோ ஆக்டா டெட்ராயின். ஓகேவா? அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, என்ன அப்படின்னா இப்ப
ஒரு லிகாண்ட் அதோட ஹெப்டிசிட்டியை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அதை பிளெக்சியோனல் லிகாண்ட்னு சொல்லுது. இப்போ ஒரு லிகாண்ட் பாருங்க ஈட்டா 1 இருக்கு, டக்குன்னு ஈட்டா 3 மாறுது. ஓகேவா? இந்த மாதிரி அதோட ஹெப்டிசிட்டிய ஒரு லிகாண்ட் தன்னோட ஹெப்டிசிட்டியை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அந்த லிகாண்டுக்கு என்ன பேரு? பிளெக்சியோனல் லிகாண்டுன்னு பேரு. முடிஞ்சிடுச்சா? அடுத்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப ஒரு லிகாண்டோட ஹெப்டிசிட்டி கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னவா அதை எடுத்துக்கலாம்? அதோட ஹையஸ்ட் ஹெப்டிசிட்டில கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிபின்னு மட்டும் கொடுக்குறாங்க. சைக்ளோபென்டாடைனால நம்மளால சொன்ன இங்க கொடுத்துருப்பேன். என்னது? சைக்ளோபென்டாடைன் சிபியால என்னவா ஆக்ட் பண்ண முடியும்? ஈட்டா 1 ஆக்ட் பண்ண முடியும், ஈட்டா 3 ஆக்ட் பண்ண முடியும், ஈட்டா 5 ஆக்ட் பண்ண முடியும். சோ கொஸ்டின்ல வெறும் சிபி மட்டும் கொடுத்துருக்காங்க, வெறும் லிகாண்ட மட்டும் கொடுத்துருக்காங்க, ஹெப்டிசிட்டி கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னவா எடுத்துக்கணும்? அதோடைய மேக்சிமம் ஹெப்டிசிட்டியை நீங்க கணக்குல எடுத்து ப்ராப்ளம சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப சிபின்னு மட்டும் கொடுத்தா நீங்க ஈட்டா 5ன்னு எடுத்துக்கணும், அல்லைல்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா ஈட்டா 3ன்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சில காம்பவுண்டுக்கான ஐயூபேக் நேம் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அடுத்த கிளாஸ் நான் வந்து இந்த 2 எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் நான் கண்டினியூ பண்றேன். இப்போக்கி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்டே பண்ணி கேட்கலாம். டவுட் இல்லாதவங்க கிளாஸ்ல இருந்து லீவ் ஆயிக்கலாம். ஹாவ் அ நைஸ் டே. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் வந்தாச்சு. அடுத்து 18 எலக்ட்ரான் ரூல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? சிந்தசிஸ் பாண்டிங் அதுக்குள்ள போயிடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் மேபி உங்களுக்கு நான் ஃபாஸ்டா போற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த கிளாஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஈட்டால இருந்து கொஸ்டின் வரும், நிறைய ப்ராப்ளம் கேட்பாங்க. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் போடுறேன். ஸ்லைடு 6 என்ன டாபிக்னு சொல்ல முடியுமா? ஸோ அதை வந்து கோஆர்டினேட்டர் சாட்ல தான் மேம் கேட்கணும். ரெக்கார்டிங் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு உடனே வந்துடும். ஆமா, நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னைக்குள்ளேயே அப்டேட் ஆயிடும். குரூப் ரெக்கார்டிங் இந்த ஸ்லைடே போதும். சிக்ஸ்டீன் எலக்ட்ரான் எதுல இல்லையான்னு கேக்குறீங்க? இப்ப நான் என்ன படிச்சனோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் வரும். ரெஃபரன்ஸ் புக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்லயே அப்லோட் ஆயிருக்கும். பேசிக்கான லெசனா? ஓஎம்சிக்கு பேசிக்கா 11th 12th எதுவும் இருக்காது. அப்படி நீங்க படிச்சீங்கன்னா ஓஎம்சிக்குன்னு சொல்லி சின்ன டாபிக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, வந்து ஓஎம்சிக்கு இருக்காது. நான் அந்த ஓஎம்சி சொல்றேன். ஓகேவா? ஸோ டவுட் இருக்கவங்க மட்டும் ஸ்டே பண்ணிக்கோங்க, மத்தவங்க லீவ் ஆயிக்கோங்க. நான் உங்களுக்கு அப்லோட் சொல்றேன், மத்த டீடைல்ஸ் சொல்றேன். ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து ஆப்ல வந்து அப்லோட் ஆயிரும். டெஸ்ட் உங்களுக்கு டே ஃபுல்லாவே இருக்கும். மார்னிங் உங்களை எழுப்பணும், அந்த டைமிங்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெஸ்ட் காலையில அப்லோட் பண்றாங்க. பட் டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும். இன்னமும் அப்லோட் பண்ணுவோம், இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சொன்னா அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. எல்லாமே ஓகே தானே?
சாந்தி மேம், நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க நார்மலா பேசுனீங்கனாலே நல்லா இருக்கும். இல்ல இல்ல, கொஷின்ஸ் வந்து பேசிக்கா அது என்னன்னு தெரியல, நான் கேட்கறேன். ஆக்சுவலா நான் இப்பதானே ஃபர்ஸ்ட் கிளாஸ், என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். 5 to 6 தான் சொன்னாங்க, பட் டெஸ்ட் அதுக்கப்புறமும் அவைலபிளா இருக்கும். பட் அதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ உங்களுடைய கோஆர்டினேட்டர்கிட்ட. ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்படிதான் சொன்னாங்க. ஆக்சுவலா ஒரு லிகாண்டால என்ன பண்ண முடியும், இந்த கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? ஒரு லிகாண்டால ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான்ஸ் கொடுக்க முடியும், 4 எலக்ட்ரானை கொடுக்க முடியும், 6, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், மாத்தி மாத்தி அதோட ஹெப்டிசிட்டிய மாத்த முடியும். அதுக்கான எபிலிட்டி அதுகிட்ட இருக்கு. அதனாலதான் பிளெக்சியோனல்னு சொல்லும். பிளெக்சிபிள். நீங்க லிகாண்ட் படிக்கும் போதே பாத்துருக்கலாம். சில இடத்துல லிகாண்ட் வந்து 2 எலக்ட்ரானை கொடுக்கும், சில இடத்துல 4 எலக்ட்ரானை கொடுக்கும். இடத்த பொறுத்து அது என்ன பண்ணுது, கொடுக்கறத மாத்துது இல்ல, அதுக்கு பேர் தான் கைண்ட் ஆஃப் ஹெப்டிசிட்டி. ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ. அதெல்லாம் அது நல்லா கேட்டுக்கோங்க. கார்பைட் சைனைட்ஸ்லாம் மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கும், ஆனா அது என்ன கிடையாது, ஓஎம்சி காம்பவுண்ட் கிடையாது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேவா? அதான் அவங்க ஒரு வேர்ட் கொடுத்தாங்களே. நான் ரைட் பண்ணிருக்கேன், அந்த அனடேஷனோட தான் உங்களுக்கு வரும். ஆமா, டெஸ்ட் ஆப்ல இருக்கும். ஓகேவா? கார்பைடா இருக்கட்டும், சைனைடா இருக்கட்டும், அதுல மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கு, ஆனா அது ஓஎம்சி கிடையாது. ஏன்னா தே ஆர் பியூர்லி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். அதனாலதான் அவங்க ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க, அந்த ஸ்ட்ராடல் பிட்வீன் அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல. அப்ப ஓஎம்சி காம்பவுண்ட் அப்படிங்கிறது பியூரா ஆர்கானிக் சைடும் கிடையாது, இன்ஆர்கானிக் சைடும் கிடையாது, ரெண்டு சைடும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிற வார்த்தையை அதை கீழே கொடுக்குறாங்க. ஓகேவா? முடிஞ்சிருச்சா? ஆல்மோஸ்ட் ஓகே தான். 2 3 நாளாவே டெஸ்ட் அப்லோட் ஆயிருக்குமே. போன வீக்ல இருந்தே உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. சார் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பாங்களே, அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆ சோ நான் இப்ப இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுனா சைக்ளோபென்டாடைன் 1,3 கான்செப்ட மட்டும். அது அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. இதுதான் சைக்ளோபென்டாடைன், கரெக்டா? இதுதான் நம்ம எப்படி எழுதுறோம், இந்த மாதிரி எழுதுறோம். ஓகேவா? சோ இங்க என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு, இங்க என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, மெட்டல் டைரக்டா ஒரு கார்பனோட கனெக்ட் ஆகலாம். மெட்டல் டைரக்டா ஒரு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கலாம். அப்படி கனெக்ட் ஆனா இது ஈட்டா 1. அப்படி இல்லையா, மெட்டல் என்ன பண்ணிருக்கலாம், இந்த 3 கார்பனோட என்ன பண்ணிருக்கலாம், மெட்டல் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு ஈட்டா 3. அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள், மொத்தமா ஒரு ரிங் போடுறேன். இந்த ரிங் எல்லா கார்பனையும் டச் பண்ணிருக்கு. ஓகேவா? இந்த ரிங் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கார்பனையும் டச் பண்ணிருக்கு. அந்த ரிங்கோட மெட்டல் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது ஈட்டா 5. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன், சைக்ளோபென்டாடைனால என்ன பண்ண முடியும்,
ஈட்டா 1, அதாவது ஒரே ஒரு கார்பனோடையும் பைண்ட் பண்ண முடியும். மெட்டலால இந்த லிகாண்ட் ரொம்ப முடியாது. சைக்ளோபென்டாடைனல் லிகாண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த லிகாண்டோட மெட்டலால ஒரு கார்பனோட மட்டும் கனெக்ட் பண்ண முடியும், 3 கார்பனாலையும் கனெக்ட் பண்ண முடியும், 5 கார்பனாலையும் கனெக்ட் பண்ண முடியும். இட்ஸ் மீன்ஸ் இந்த லிகாண்ட் தன்னோட ஹெப்டிசிட்டியை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆள். இது ஒரு டென்டேட் லிகாண்ட். பிளெக்சினா என்ன அர்த்தம்? தன்னுடைய அந்த கனெக்ட் திறனை, கனெக்ட் ஆகக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் லிகாண்ட அதால மாத்த முடியும். அதனால சைக்ளோபென்டாடைனல்லாம் ஃபிளெக்சிட் லிகான்னு சொல்லுவோம், ஃபிளெக்சிடென்டேட் லிகான் அப்படின்னு சொல்லுவோம். ஈட்டா 2 நாட் பாசிபிள். இது 3 தான் ஷோ பண்ணும். ஈட்டா 1, ஈட்டா 3, ஈட்டா 5. ஒன்னு ஒரு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கலாம், அல்லது 3 கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கலாம். நீ கேட்கலாம், ஏன் ஈட்டா 2 பாசிபிள் இல்ல அப்படின்னா, ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எடுத்து பார்த்ததுல அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இது வரையும் நாட் பாசிபிள். ஓகேவா? அதனால இந்த மாதிரி நீங்க எலக்ட்ரானை கால்குலேட் பண்றீங்க 8 எலக்ட்ரான் ரூல்ல அப்படின்னா, அப்ப இங்க 5ன்னு எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு 18 அந்த நம்பரே கரெக்டா வரும். சோ டேட்டா எடுத்து பார்க்கும்போது அதோட கனெக்டிவிட்டி ஈட்டா 1 இருந்துச்சு, ஈட்டா 3 இருந்துச்சு, ஈட்டா 5 இருந்துச்சு, ஈட்டா 2 இல்ல. சோ அதனாலதான் ஹெப்டிசிட்டி அப்படிங்கிறது 1, 3, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இட்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா. எதுவுமே சிலபஸ்க்குள்ள வராது, ஆனா இதை படிச்சாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ராப்ளம் புரியும். இட்ஸ் அ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். நீங்க அஜய்குமாரே ப்ரிஃபர் பண்ணலாம் பேசிக்கா படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா. அஜய்குமார், பிடி குப்தா, தட்ஸ் அ குட் புக். ஓகேவா? தட்ஸ் இட். தேங்க்யூ, தேங்க்யூ so much. Have a nice day.